பராய்த்துறை மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக் காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, புலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்தமுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாம செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடொளி தழைகமாதோ. மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடனமர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார். சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சௌந்தரனாகி உடனமர் சுந்தரேஸ்வர பெருமான் திருவடிகள் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். இந்த வாய்ப்பை நமக்கு தந்த எல்லாம் அல்ல நடராஜ பெருமான் திருவடிகள் வணங்கி, குருமுதல்வர் திருவடிகள் வணங்கி, திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பரம ஆச்சாரியார் சில்லை ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி, நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கும் நம்முடைய அமைப்பாளர் டாக்டர் கே ராணி கோபால்சாமி அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி வகுப்பை தொடங்கலாம். திருமந்திரம் பக்கம் புத்தகத்தில் 22 புக்கு இப்போ கொடுத்துருவேன், எல்லாம் கொடுத்துருங்க. அப்படியே புக்குக்கு ஆல்பபெட்டுக்கு ஆர்டர் வேண்டியதில்லை, புரியுதா? யாராவது கணவன் மனைவியாக சேர்ந்துருந்தாங்கன்னா, கணவன் மனைவியாக சேர்ந்துருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். தெரியாதா? சரி, நீங்கள் புக்கை கொடுங்க, நான் சொல்கிறேன். கொடுங்க. ஹெல்ப்புக்கு யாரையா வச்சுடுங்க, தம்பி யாரையா ஹெல்ப்புக்கு வச்சுடுங்க. புக்கெல்லாம் படிச்சுக்கிட மாட்டாங்கல்ல. சக்தி சார் புக்கு கொடுங்க. அப்படியே கொடுத்துருங்க. பேர் கேட்டு எழுதிக்கல. யார் புக்கு எல்லாருமே பணம் கட்டியிருக்கிறாங்க. கணவன் மனைவியாக சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு புக்கு. அப்படி யார் இருக்கிறா? டாக்டர் சார் இருக்கிறார். அவங்களுக்கு 2 கொடுத்துருங்க. என் புக்கு கொடுத்துரு, அம்மாவுக்கு கொடுங்க. அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. வேற யாரும் இருந்தால் சொல்லிருங்க. சிவகுமார் இருக்கிறாரு. இல்லை கட்டிட்டீங்களா? சரி சரி, ஓகே. நீங்க நேம் எழுதிட்டு பிறகு கையெழுத்து வாங்கிடுங்க. திருமந்திரம் நடத்திருக்கிறோமா? முதல்ல இனிதான் நடத்தணுமா? புதுசா நடத்தணும். எடுங்க, 22வது பக்கம் எடுங்க எல்லாரும். அவங்களுக்கு கிடையாதா? உதித் காசனுக்கு தானே கொடுத்தாச்சு. அவங்களுக்கு புக் கிடையாது. மறந்துடக்கூடாது, கணக்கு வராம போயிடும். அவங்களுக்கு அவங்க இப்போ கவனிக்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிறகுதான் கொடுக்க முடியும். அவங்களுக்கு பிறகு கொடுப்பது. மாணவர்களுக்கு பணம் கட்டிய மாணவர்கள் ஆதீனத்துக்கு பணம் கட்டினவங்களுக்கு கொடுத்துருங்க. எடுங்க. முதல் மந்திரம் சொல்லுங்க. 22வது பக்கம் திருமந்திர பாடல்கள். முதல் மந்திரம் திருமந்திரத்தில் உள்ளதில்லை. திருமந்திரத்தினுடைய சிறப்பு சொல்ற ஒரு மந்திரம். தேவர்னா திருவள்ளுவர் குறளும் திருநான்மறை முடிவும். நான்மறை முடிவுனா வேதத்தினுடைய முடிவும் அல்லது உபனிஷத்து கருத்துக்களும். மூவர் தமிழும். மூவர்னா திருஞான சம்பந்தர். வேண்டாம் வேண்டாம், டாக்டர் மைக் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்கட்டாங்க இந்த பிரச்சனை. ஆமா, மூவர் தமிழும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரருடைய தமிழும், முனிமொழியும். முனிமொழிங்கிறது ஞானிகளுடைய வார்த்தைகளும். கோவை திருவாசகமும், திருச்சிற்றம்பல கோவையார் திருவாசகமும். கடைசியில் இந்த திருமூலர் வர்றதுனால ஔவையார் சொன்ன ஒரே காரணத்துக்காக இதை பாடமாக வச்சிருக்கிறாங்க. ஒரு வாசகம் என்று உணர். அதாவது வள்ளுவர் சொல்றது, வேதம் சொல்லுவது, மூவர் சொல்லுவது, முனிமொழி ஞானிகளுடைய வாக்குகள், திருக்கோவையார், திருவாசகம், திருமூலருடைய உரை. நூல் வேறையா இருக்கலாம், ஆசிரியர் வேறையா இருக்கலாம். சொல்ல வந்த விஷயம் என்னதுதான்?
ஒரு வாசகம், ஒரே செய்தியை தான் சொல்லுகிறது. ஆசிரியர் வேறு, நூல் வேறு, ஒரே செய்தியை தான் சொல்லுகிறது என்று பதிவு பண்றார். அது திருமந்திரத்தில் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. பாடுனது யாரு? ஔவையார். நல்வழிங்கிற நூல்ல பாடியிருக்காங்க. விநாயகர் வணக்கம் முதல் மந்திரம் 5 கரத்தனை, நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய மந்திரம். 5 கரத்தனை, 5 கரங்கள் உடையவனை, யானை முகமுடையவனை, இந்து என்றால் சந்திரன், இளம்பிறை போலும் சந்திரனுடைய 1ஆம் பிறை போன்ற எயிருன்னா பல்லு, அது யானையை பொறுத்தளவில் தந்தம். எயிட்டினை, எயிட்டனை, நிறைய பேர் எயிட்டினை எயிட்டினைன்னு பாடுவாங்க. எயிட்டனை. நந்தி மகந்தனை, நந்தினா சிவன் அர்த்தம். நந்தி என்பது சிவனுடைய பெயர். அது யாருக்கு? இறைவனிடத்திலேயே பாடம் கேட்டதனால, சீகண்டர் உத்திரரிடத்தில் பாடம் கேட்டதனால நந்தி தேவருக்கும் என்னது, அந்த நந்தி என்ற பெயர் வரும். நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை. ஞான கொழுந்தினை என்பதற்கு நாம கொழுந்து என்பதற்கு நாம தொடக்கம்னு பொருள் எடுப்போம். இங்க முடிவுன்னு பொருள் எடுக்கணும். கொழுந்து என்பதற்கு இந்த இடத்துல தொடக்கம் என்று பொருள் அல்ல. இப்ப நம்ம ஒரு செடியை போடுறோம், செடி முளைக்குது, 4 இலை விட்டுருக்குன்னா அது கொழுந்து. மாமரத்தில் கொழுந்து எங்க வருது? முடிவுல வருது. இங்கு கொழுந்து என்று சொன்னது என்ன பொருள்? முடிவு என்று பொருள். ஞானத்தின் எல்லையாக இருப்பவன். அதாவது உபநிடதங்கள், உபநிடதத்துக்கு வேத முடிவுன்னு பேரு. ஞானத்தின் எல்லை தான் உபநிடதம். அது மாதிரி ஞான கொழுந்து என்பதற்கு நாம எப்படி பொருள் எடுத்துக்கூடாது? இப்பதான் எல்கேஜில அப்படின்னு பொருள் எடுத்துக்கூடாது. ஞானத்தின் எதுல இருக்கிறாரு? எல்லையில இருக்கிறார். இல்லைன்னா அவருக்கு அவ்வளவு புத்திசாலித்தனமா தோணுவான். முருகர் அவ்வளவு பெரிய ஞானியா இருந்து கூட மயில் ஏறி ஊர் சுத்தும் போது இவர் என்ன பண்ண, அம்மையப்பரே உலகம்னு சிம்பிளா வேலையை முடிச்சு விட்டார்ல. அவர் வர்றதுக்குள்ளேயே ஏப்ப விட்டார மாம்பழத்தை தண்ணு. புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. புந்தியில் வைத்துனா எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த விநாயகர் வணக்கம் எந்த நூலினுடைய காப்பு செய்யலும் தன்னுடைய கடைசி வரியில தியானிப்போம் என்று தான் சொல்லும். புந்தியில் வைப்போம்னா என்ன பொருள்? புத்தியில் வைத்து தியானிப்போம். என்ன காரணம்னா, இந்த ஞான நூல்கள் தியானித்தால் ஒளிய என்ன செய்யாது? புரியாது. நீங்க திருமந்திரம் படிக்கணும்னாலும், தேவாரம் படிக்கணும்னாலும், சித்தாந்தம் படிக்கணும்னாலும் முதல்ல என்ன வரணும்? தியானத்துல தான் எல்லாமே அடங்கி இருக்குது. ஞானத்துக்கான ஜங்ஷனே என்னதுதான்? தியானம். தியானம்னா என்னதுன்னா, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது இறைவனை, அவ்வளவுதான் தியானம். அதுக்காக உடனே அதுக்குன்னு தனி அடையாளங்கள் எல்லாம் கிடையாது. அதற்கென்று நேரம் எல்லாம் ஒதுக்க முடியாது. நான் ஒரு குரு கிட்ட பகவத்கீதை படித்தேன், 6 வருஷம் படித்தேன். அந்த குரு கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, தயானந்த சரஸ்வதி சாமியுடைய சீடர், நீங்கள் தியானம் செய்கிறீர்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் தியானம், வாங்க டீச்சர் வாங்க புக்கு கொடுங்க அவங்களுக்கு, நான் தியானம் செய்வதில்லை. நான் தியானம் செய்வதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தியானம் செய்யாதவர்கள் எப்படி ஞான பாடத்தை போதிக்க முடியும்னு கேட்டாங்க. அதற்கு அவங்க சொன்னாங்க, நான் தியானத்திலேயே இருக்கிறேன், தியானத்தை செய்வதில்லை, தியானத்திலேயே என்ன செய்கிறேன்? இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காத இறைவன் திருவடியை நினைத்து கொண்டே இருக்கிறேன். தியானம் என்பது 6 to 7, 8 to 9 அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு ஆரம்ப நிலை தான். புரியுதா? இடையறாது இறை சிந்தனையில் இருக்கிறதுக்கு தான் என்ன பேரு? தியானம் என்று பெயர். புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எனவே நீங்க திருமுறை படிக்க வேண்டும் என்றாலும், சித்தாந்தம் படிக்க வேண்டும் என்றாலும், என்ன படிச்சாலும் முதல்ல என்ன பயிற்சியில் இருக்கணும்? தியான பயிற்சினா என்னதுன்னா, அதிக நேரம் என்ன சிந்தனை? அருள் சிந்தனை. அது வேறு வரையறையெல்லாம் கிடையாது. ஆத்தங்கரையில் உட்காந்து தியானம் பண்ணணும், மலையில உட்காந்து பண்ணணும், அது அதே வேலையா செய்யறவங்களுக்கு. நாம ஆரம்ப நிலையில் வேணா அது தேவைப்படும். நீங்க தியானத்தை சகஜமா பழகிட்டீங்கன்னா சமையல் பண்ணும் போது கூட பண்ணலாம், பஸ்ஸில் போகும்போது கூட பண்ணலாம். நான் எங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது பஸ்ஸில் உட்காந்து ஏதாவது மந்திரம் சொல்லிக்கிட்டே போவேன். எங்கள் பசங்க பெரும்பாலும் கண்டக்டர் வேலை தான் பார்ப்பானுங்க, அது கலெக்டர் வேலை மாதிரி பார்ப்பான். கண்டக்டர் வேலைக்கு வந்துட்டேன் சார்மா, கலெக்டர் வேலைக்கு வந்த மாதிரி. எங்களுக்கு சங்கடமாக இருக்கும், இவங்க கண்டக்டர் ஆகிறதுக்காக நம்ம படித்து கொடுத்தோம், இவ யாராகணும்னு ஆசைப்பட்டோம்.
கலெக்டர் ஆகணும்ல ஆசைப்பட்டான். அவன் அது கலெக்டர் வேலை மாதிரி பேசுவான். நம்ம அங்கே உட்காந்து பஸ்ஸில் உட்காந்து அப்படி ஏதாவது மந்திரத்தை நினச்சிட்டு இருந்தா, சார் காலையிலே தூங்காதீங்க சார் பஸ்ஸில் அப்படின்பா. நம்ம தூங்குறோம், நம்ம என்ன செஞ்சிடுவாங்க, பயங்கர ஸ்பீடாக சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கோம். ஆனால் நம்மள அறியாமலே சிவபுராணம் போயிட்டு இருக்கோம். பக்கத்தில் ஃப்ரெண்டு பேசிட்டு இருப்பார், பேசிக்கிட்டே இருப்போம், செல் அட்டன் பண்ணுவோம். ஆனால் எது போயிட்டு இருக்கோம், சிவபுராணம் நமக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கும். வேற ஏதோ ஒரு மந்திரம் ஓடும். அதுதான் தியானமே தவிர அதற்கான ஒரு சார் சொன்ன மாதிரி ஆரம்ப நிலை விதிமுறைகள் தேவையில்லை. சமையல் முதல்ல பண்ணும்போது சில விதிமுறைகள் வேணும். முதலாக என் தங்கச்சி சமையல் பழகுதுன்னா அது மிளகு அளந்து போடணும், சீரகம் அளந்து போட வேண்டும், 10 கிராம் 20 கிராம். அம்மா சமையல் அது கிடையாது. அவங்க அள்ளி வீசினா அது என்னது கரெக்டாக இருக்கும். அள்ளி வீசினா சமையல் வர்ற மாதிரி எந்த சூழ்நிலையிலேயே என்ன வரணும், அதுதான் தியானம். தியானம் என்பது அதற்கான எந்த விதமான வரையறைகள்லாம் சமயத்துறையில் கிடையாது. சுந்தரர் யோக மார்க்கின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் அவர் அவருடைய வரலாற்றில் அவர் எங்கேயும் உட்கார்ந்து தியானம் பண்ணதாக வேண்டிக் கொள்வேன் தவனறியேன் கேட்கிறார் 13வது பதிகத்தில் 7ஆம் திருமுறையில். அவ்வளவுதான் பிரமாணம் இருக்க தவிர வேற பிரமாணமே கிடையாது. ஆமா ஆமா ஆமா, அது என்ன வெளிச்சோட நினைக்கிறது, மறந்துட்டேன்னு தானே அர்த்தம். ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால தியானம் என்பதற்கு அப்படி பொருள் பழகிடுங்க. அடுத்த மந்திரத்துக்கு வாங்க. இந்த விநாயகர் வணக்கம் திருமந்திரத்தில் இருக்கும். ஆனா யாரு எழுதல மறந்துடாதீங்க. திருமூலர் எழுதுனதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். யார் எழுதவில்லை, திருமூலர் எழுதல. திருமூலர் எழுதவில்லைங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தை எப்படி தொடங்கினார்னு சேக்கிழார் சொல்றார். அப்போது ஒன்று அவன்தானே என்று தொடங்கினதா சொல்றார். எனவே இந்த 5 கரத்தனை என்பது யார் எழுதியது அல்ல. திருமந்திரத்தில் காப்பு செய்யுள்டு போட்டிருப்பாங்க, ஆனா யார் எழுதல, திருமூலருக்கு பின்னால் யாரோ எழுதி உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. திருமூலர் எழுதல. அடுத்த மந்திரத்துக்கு வாங்க. என்ன மந்திரம்? கடவுள் வாழ்த்து மந்திரம். ஒன்றவன் தானே. அந்த கடவுள் வாழ்த்துக்கு எத்தனை நம்பர் போட்டிருக்காங்க, ஆனா திருமந்திரத்தில் அதுதான் 1ஆம் நம்பர். இவங்க எத்தனை மந்திரத்தை பாடமா வச்சிருக்கோங்கிறதுக்கு நம்பர் போட்டிருக்காங்க. இந்த நம்பருக்கும் திருமந்திரத்தில் இருக்கிற நம்பருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்க நாங்க 10 பாட்டு பாடமா வச்சிருக்கோங்கிறதுக்கு நம்பர் போட்டு வச்சிருக்காங்க. ஒன்று அவன் தானே, இறைவன் ஒன்றானவன். அப்படின்னா சொரூப நிலை என்று சொல்லக்கூடிய நிலையில இறைவன் எத்தனை பொருள் தான்? 2 அவன் இன்னருள். அவனுடைய அருள் 2ஆக பார்க்கப்படுகிறது. ஒன்று அறக்கருணை, என்றொன்று மரக்கருணை. இறைவனுடைய மறைப்பு சக்தியை மரக்கருணை என்று சொல்லுகிறோம். இறைவனுடைய அருள் சக்தியை அறக்கருணை என்று சொல்லுகிறோம். 2க்குமே கருணை என்றுதான் பெயர். ஏனென்றால் இறைவன் மறைப்பதும் உயிர்கள் நன்மை கருதி, இறைவன் அருள்வதும் எதன் நன்மை கருதி? உயிர்கள் நன்மை கருதிங்கிறதுனால 2மே கருணை தான். ஆனால் சித்தியாரில் 5 தொழிலை சொல்லி எல்லாமே அருள் தான் என்று முடிப்பார். 2 அவன் இன்னருள். நின்றனன் மூன்றினுள். நின்றனன் மூன்றினுள் என்று சொன்னால், நான் சொல்றதை எழுதுங்க, தெரிஞ்சதுதான் எழுதி கொள்ளுங்க. நாதம் 1/1 எழுதுங்க. நாதம், அதற்கு கீழே விந்து, அதற்கு கீழே சதாசிவம், அதற்கும் கீழே மகேஸ்வரம், அதற்கு கீழே சுத்த வித்தை. எத்தனை இருக்கிறது? முதல் 2 லயம்னு சொல்லணும். 1 2 லயம். சதாசிவம் என்பது போகம். கீழே இருக்கிற எல்லாம் அதிகாரம். சைவ சித்தாந்தத்தில் ஏன் சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டியது இருக்குது பாருங்க. இப்போ திருமந்திரத்தை புரியறதுக்கு என்ன தேவை இருக்குது, ஆனால் சைவ சித்தாந்தத்தை தேவையில்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. திருமந்திரம் படிக்கிறதுக்கு சைவ சித்தாந்தம் வேண்டியது இருக்குது. அதாவது நாதமும் விந்துக்கும் பெயர் லயம். சதாசிவத்துக்கு என்ன பேரு? போகம். அதற்கு கீழே இருக்கிற 3க்கும் பேரு அதிகாரம். இந்த லயமாகவும் அதிகாரம், போகமாகவும்
அதிகாரமாகவும் இருக்கிறார். அதான் 3ன்னு சொன்னார். 4 உணர்ந்தான். 4 என்பது அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4. அறம்பொருள் இன்பம் வீடு, அதான் 4. அந்த 4 என்பதுல நம்முடைய சித்தாந்த நெறியும் வேத நெறியும் ஒரே பொருள் தான். நாம அறம்பொருள் இன்பங்கிறோம், அவங்க தர்மகா அப்படின்னு ஒரு காசு சேர்த்து சொல்லுவாங்க. அறம்பொருள் இன்பம் வீடு, அதை விரிச்சு சொல்றது வேதங்கள், 4 வேதங்கள். நம்ம தர்மம் அவங்க தர்மகா அப்படிம்பாங்க. அதனால அந்த அறம்பொருள் இன்பம் வீடை உணர்ந்தான், ரொம்ப கவனமா படிக்கணும். உணர்ந்தான் என்று சொல்றதை விட உணர்த்தினான்னு பொருள் எடுக்கணும். இறைவன் புதுசா உணர்ற இடத்துல இல்ல. ஓதாது உணர்கின்றவன் தான் யாரு? இறைவன். அப்ப உணர்ந்தான் என்று சொன்னால் இந்த இவர் டிகிரி முடிச்சிருக்கிறார் அப்படின்னா இதுக்கு முன் இப்போது டிகிரி முடிச்சிருக்கிறாருன்னா இதுக்கு முன்பு அவர் என்ன முடிக்கலங்கிறது வந்துடும். அதே மாதிரி உணர்ந்தான்னா உணராம இருந்தார் என்ற பொருள் வந்துடும். உணர்ந்தார் என்பதன் பொருள் உணர்த்தினான்னு பொருள். 4 அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நெறியை உணர்ந்தான் என்று திருமூலர் சொன்னது என்ன பொருளில்? உணர்த்தினான் என்ற பொருள். 5 வென்றனன், மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 பொறிவாயில் ஐந்தவித்தான். யார் சொல்றார்? திருவள்ளுவர் சொல்றார். பொறிவாயில் ஐந்தவித்தான், 5 பொறிகளை வென்றவன். 5 பொறிகளை வென்றவனா இருக்கிறதுனாலதான் நம்மை ஐம்பொறியினுடைய மயக்கத்திலிருந்து என்ன செய்ய முடிகிறது? இறைவனால் மீட்க முடிகிறது. ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சாஸ்திரம் இதுன்னு தான் சொல்லுது. எது? ஐம்பொறிகளில் மயங்குதல் தான் உயிர்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலேயே முதல் பிரச்சனை, கடைசி பிரச்சனையும் அதுதான். சிவஞான போதத்தில் இறைவன் குருவா வந்து வாய் திறந்து பேசுறது ஒரு வரி தான், மற்ற எல்லாம் மெய்கண்டார் தான் பேசுறார். இறைவன் குருவா வந்து என்ன பேசுவார்னா ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை, இவ்வளவுதான் இறைவனுடைய ஸ்டேட்மெண்ட், டைரக்ட் ஸ்பீச் இவ்வளவுதான். லார்ட் சிவாவினுடைய டைரக்ட் ஸ்பீச் எவ்வளவுதான்? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை, வளர்ந்து அயர்ந்தனை, அயர்ந்து வளர்ந்தனை, இவ்வளவுதான். மற்ற எல்லாம் யாரு தான் பேசுறார்? மெய்கண்டார் நூலாசிரியர் தான் பேசுறார். சிவபெருமான் வந்து உங்ககிட்ட பேசுனா இவ்வளவுதான் பேசுவார். எவ்வளவு? ஐம்புலன்களுடைய வலையில சிக்கி நீ என்ன செஞ்சிட்ட? சோர்ந்து போயிட்ட. அதைத்தான் சித்தியார்ல 8ஆம் நூற்பாவில் முதல் மந்திரமாக 253வது மந்திரமா சொல்றார் சிவஞான சித்தியார்ல. மன்னவன் தன் மகன் வேடரிடத்தேன்னு ஒரு மந்திரம் படிச்சுட்டோம். ஒரு ராஜாவுடைய மகன் யாரிடத்தில் சிக்குகிறான்? வேடர்கள்ட்ட சிக்கிறான். தான் யார் என்பதை மறக்கிறான், ராஜா மகன் என்பதை மறக்கிறான். ராஜா போய் நீ வந்து வேடர் மகன் அல்ல, யார் மகன்? என் மகன் என்று சொல்லி தன் மகனை யாராக்குகிறான்? ராஜாவாக்குகிறான். மகனை ராஜாவாக்குகிறான் என்றால் ராஜாவுக்குரிய உடை, ராஜாவுக்குரிய அணிகலன்கள், ராஜாவுக்குரிய உரிமைகள், இளவரச உரிமைகள் எல்லாம் கொடுத்து தன்னை யாருக்கு சமமாக்குகிறான்? மன்னனுக்கு சமமாக்குகிறான். அதே மாதிரி இறைவன் வந்து நம்மளை பார்த்து நீ யார், எந்த வேடர்கள்ட்ட மாட்டி கிடக்கிற? ஐம்புல வேடர்கள், 5 புலன்களிடத்தில் நீ சிக்கி கிடக்கிறாய். போன சித்தாந்த வகுப்புல கூட நான் சொன்னேன், இப்ப வந்து மெய்வாய் கண்மூக்கு செவிதான் நம்ம இறை வழிபாட்டிற்கு தடை. உடம்பு தடையா இருக்கும். 4:30 மணிக்கு எந்திரிச்சு பூஜை பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். நானெல்லாம் பண்ணதே கிடையாது. பண்றேன்னு நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் பண்ணாதன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அரசு வேலைக்கு போறவங்க அப்படியெல்லாம் எந்திரிச்சு காலையில் மணி அடிச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்கெல்லாம் போக முடியாது. வேலைக்கு போகும்போது தீட்சை வாங்கினதுனால அப்படியே பழகிட்டோம். டைம் இருக்கும்போது பண்றோம், அவ்வளவுதான். வெளியூர் போக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த கரூர் ஈரோடுலாம் போகும்போது காலையிலேயே பூஜை பண்ணிடுவேன். அதனால அந்த வகுப்புகளை எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அன்னைக்காவது என்ன செய்யறோம்? பூஜை பண்றோம். அப்போ நமக்கு அந்த காலையில நமக்கு அந்த போர்வை எடுத்து மூடுறதுல ஒரு சுகம் கிடைக்குது. அதுக்கு அடிமையாகிறோம். இப்பவே தொடங்குது நம்முடைய சோம்பேறித்தனம், தொடங்கிருது. மெய்க்கு அடிமையாகிறோம், வாய்க்கு அடிமையாகிறோம். சுவையான உணவுகள் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கரிகள் நிறைய வந்துட்டு. முந்தையெல்லாம் இந்த பேக்கரியில் சாப்பிட்றது நகர்ப்புற மக்கள் தான் சாப்பிட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் நாங்கள்லாம் வர்ற பகுதியில் பார்த்தா கிராமத்து மக்கள் எங்கே சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஆமாம், பேக்கரி தான் நோய் உற்பத்தி ஆகிற இடம். டாக்டர்கள் எல்லாம்
டாக்டர் தொழில் செய்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டான். நம்ம டாக்டருக்கு அது பொருந்தாது. டாக்டர் தொழில் செய்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்க எல்லாம் பேக்கரிக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எங்க இருந்தா வர்றானுவ, பேக்கரியில இருந்தா வர்றானு. அத்தனை வகையான நோயும் பிறப்பிடமாக அது இருக்குது. யாரு இப்ப ஒரு குமரலிங்கக்காரர் ஒருத்தர் சந்திச்சு, யாரும் நம்ம கூட வந்தாங்க, யாருன்னு மறந்து போச்சு. டாக்டரை பற்றி சொன்னாங்க, நல்லா அரசு மருத்துவமனையில் இருந்தாரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு ஒருத்தர் வந்து சொன்னார் என்கிட்ட. ஞாபகப்படுத்தி சொல்றேன் யார் சொன்னாங்கன்னு. அப்போ என்ன சொல்றாரு, 5 வென்றவன் மெய். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். சமயம் யார் வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் சரியை பண்ணலாம். வெல்லணுமே, எதை வெல்லணும்? மெய், வாய், கண். கண்கள் திருவருள்ள ஒன்றணும். மூக்கு வாசனைக்கு அடிமையாகுது. ஏதோ ஒரு உணவில் ஒரு வாசனை குறைந்தா கூட நம்ம கேட்குறோம். வெஜிடபிள் பிரியாணியில் வர வேண்டிய வாசம் வரலையே கேட்குறோம். செவி, செவி தேவையற்றதெல்லாம் கேட்குது. இப்போ நீங்கள் ஹெட்போன் மாட்டி வச்சுக்கிட்டு 2 வீலரில் போகிறாங்க, முன்னால் கணவர் வண்டி ஓட்டுறாரு, இடையில குழந்தை இருக்குது, அதுக்கடுத்து மனைவி இருக்குது, அந்த அம்மா ஹெட்போனில் காதில் மாட்டிக்கிட்டு செல்போனில் கையை நோட்டிட்டு போகிறாங்க. இது அதிகமாக நான் பார்க்குறேன். எவ்வளவு ஆபத்து இருக்குது அதில். அப்படி என்ன பாட்டு கேட்கணும்? அது சாமி பாட்டாக இருந்தாலுமே வேண்டியது இல்லையே. முதல்ல என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு வேணும். காது இறைவன் அழகாக நல்ல ஓப்பன் ஏரியாவாக எதுக்கு படைச்சிருக்கிறாருன்னா, நல்ல வார்த்தைகள் ஃப்ரீயாக போகட்டுன்னு படைச்சிருக்கிறது. அதில் நம்ம எதை கொண்டு மாற்றுறோம்? ஹெட்போனில் நீங்கள் அதிகமாக பாட்டு கேட்டீங்கன்னா நரம்பு மண்டலங்கள் தளர்ந்து போயிடும். அப்படிதானே சார்? இந்த இடத்துல தான் வைப்ரேஷன் ஆகும், நரம்பு மண்டலங்கள் வீக் ஆயிரும். சாமி பாட்டே கேட்க வேண்டாம், ஹெட்போனில் நீங்கள் கேட்க வேண்டாம். அப்படி கேட்டு ஒரு பிறவி கழிச்சு மோட்சத்துக்கு போகலாம். ஹெட்போனில் பாட்டு கேளுங்கன்னு எந்த நாயனாரும் சொல்லலை. ஆமாம். அதனால் எதை வெல்லணும்? 5 புலன்களை வெல்லணும். எவ்வளவு வேணாலும் மைக் பிடிச்சு பேசலாம். எல்லாருமே அதுக்கு போராடுறோம். ஏதோ ஒன்றுக்கு மெய்வாய் கண்மூக்கு செவியில உணவுக்கோ சுவைக்கோ அடிமையா இருக்கிறோம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, 5 புலனை வெல்லணும்னு சொல்றீங்களே தவிர வழி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதை நம்ம சித்தாந்த வகுப்புல கூட நான் சொன்னேன். திருவாசகத்தில் என்ன விண்ணப்பம் படிக்க சொன்னேன்? நீத்தல் விண்ணப்பம் படிச்சீங்கன்னா, திருவாசகம் நீத்தல் விண்ணப்பத்தை ஒருவர் அதிகமாக படித்தால் அவர் 5 புலன்களை எளிதாக வென்று யாரை ஈஸியா நெருங்கிடுவாரு? இறைவனை எளிதாக நெருங்கலாம். டெய்லி படிக்கணும். எதை? நான் திருவாசகம் முழுவதும் டெய்லி படிச்சுட்டு தான் தூங்குறேன். டெய்லி முற்றுதல் நான் தனியாக பண்ணிடுவேன். பேக்கு தொங்க போட்டுட்டுலாம் எங்கேயும் போகிறது கிடையாது. அதுக்கு நேரமெல்லாம் கிடையாது. நான் திருவாசகம் படிக்க போகிறேன், நான் திருவாசகம் படிக்க போகிறேன்லாம் போகிறது கிடையாது. எத்தனை மணி ஆனாலும் டெய்லி என்ன முற்றுதல்? திருவாசகம் முற்றுதல் பண்ணிட்டு தான் நான் தூங்குறேன். அதில் எந்த விண்ணப்பம் படிக்கணும்? நீத்தல் விண்ணப்பத்தை படிச்சீங்கன்னா அந்த இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்? விடுபடலாம். புரியுதா? அதாவது ஞானிகள் சொல்றாங்க, ஒரு பிடி உமியை கையால் அள்ளுகின்ற பலம் இருக்கும் வரை 5 புலன்களை வெல்லுவதற்கு அந்த உயிர் போராடுங்கிறாங்க. எது வரைக்கும் போராடுமா? ஒரு பிடி உமியை கையால் அள்ளுகின்ற அளவுக்கு பலம் இருக்கு வரை அந்த உயிர் ஏதோட போராடிட்டு தான் இருக்குமா? ஏதோ 5ல் ஏதோ ஒன்றுக்கு அது அடிமையா தான் இருக்குமா? அதாவது மேலை நாட்டில் ஒரு பெரிய அறிஞர்கிட்ட 80 வயசு 90 வயசான அறிஞர்கிட்ட 5 புலன்களை வெல்வதற்கு வழி என்னன்னு கேட்டாங்களாம். அவர் பெரியவங்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டார். அப்போ அவருக்கு ஐடியா என்னது? இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் திருவள்ளுவர் ஒருமையுள் ஆமை போல் அடக்கல்னர். நமக்கெல்லாம் நெறிகாட்டுதெல்லாம் கிடையாது. என்னது? அடக்கல். அடக்கல்லாம் என்ன அர்த்தம்னா, 15 வயசு பையனை நங்குன்னு கொட்டி திருத்துற மாதிரி நீங்க எதை கண்ட்ரோல் பண்ணணும்? 5 புலன்களை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும், அடக்கணும். அதன் வழியில் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இதுக்கெல்லாம் நம்ம முயற்சி பண்ணாம நான் சமயம் பண்றீங்கன்னா சமயம் போயிட்டே இருக்கும். ஆனா நம்முடைய சிவாயம், ஆனா நம்முடைய மாற்றம், நம்ம உயிர் வளர்றதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த வகுப்புக்கு வந்தது எதுக்காக? அறிவு வளர்றதுக்கு கிடையாது. எது வளரணும்? உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். ஆளும் வளரணும், அறிவு வளரணுங்கிறது சினிமா. ஆளும் வளரணும், உயிரும் வளரணுங்கிறது என்ன நெறி? சமய நெறி, சைவ சமய நெறி. அதைத்தான் சொன்னார். 5 வென்றனன் 6 விரித்தனன். 6 என்பது அத்துவா 6. ஏற்கனவே பேசியிருக்கிறோம், சித்தாந்த வகுப்புல எழுதிடுங்க. அத்துவாக்கள் 6. அத்துவானா வழிகள் 6. மந்திரம், பதம்,
வண்ணம். 1 மந்திரம், 2 பதம், 3 வண்ணம். அடுத்தது தத்துவம், புவனம், கலை. கையெழுத்து வாங்கும்போது அவங்க பணம் கட்டிருக்காங்களாம் கேட்டு வாங்கணும். கணவன் மனைவியான்னு கேட்டு வாங்குங்க. ஹெல்ப்புக்கு ஒருத்தரை வச்சுட்டு வாங்கிடுங்க. அது எல்லாமே யாராவது புக்கு வச்சிருந்தாங்கன்னா கடைசியில் வாங்கிடணும். நம்ம மேடத்துக்கு கணக்கு கொடுக்க, எனக்கு என்ன பிரச்சனை கிடையாதுங்க, மேடத்துக்கு கணக்கு கொடுக்கணும். என்ன எழுதுனீங்க? 6 பொருட்களை நம்ம இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக இறைவன் படைச்சு தர்றாரு. என்னதெல்லாம் சொல்லுங்க? மந்திரம், பதம், வண்ணம். அத வண்ணத்திலிருந்து சொல்லுங்க. மந்திரம் ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்லுங்க. வண்ணம், பதம். வண்ணம்னா எழுத்துன்னு அர்த்தம், பதம்னா சொல்லுன்னு அர்த்தம், மந்திரம்னா சொற்கள் சேர்ந்த உடனே உருவாகக்கூடிய தொடர்களுக்கு பேரு மந்திரம். அந்த தொடர்கள் இறைவனால் சொல்லி இருந்தாலோ ஞானிகள் சொல்லியிருந்தா மந்திரம், நீங்களும் நானும் சொன்னா என்னது? அது தொடர்களா போயிடும். இறைவனோ ஞானிகளோ மந்திரம் என்ப மறைமொழின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? ஞானிகளோ இறைவனோ சொன்னா அது மந்திரம். அந்த தொடர்களை நாம சொன்னா அது ஒரு தொடர்களா போயிடும். எனவே எழுத்துக்களும் இறைவன் இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு 6 பொருட்களை தருகிறான். சிவாயினம் என்னதெல்லாம்? எழுத்தை தருகிறான். அடுத்தது எழுத்துக்கள் சேர்ந்த சொற்களை தருகிறான். சிவாயினம். அடுத்தது சொற்கள் சேர்ந்த தொடர்களை மந்திரமாக தருகிறான். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் உலகத்தில் நம்ம வாழுகிறோம். அடுத்து ஒரு 3 பொருள் தருகிறான். என்னதெல்லாம்? தத்துவம், 36 தத்துவங்களை தருகிறான். அடுத்தது புவனம், இந்த உயிர்கள் வாழ்வதற்கான உலகத்துக்கு பேரு புவனம். எந்தெந்த உயிர் எந்த உயிரில் வாழணும். கரூர்காரங்க கரூர்ல வாழணும், ஈரோடுகாரங்களுக்கு ஈரோடு, நமக்கு உடுமலைப்பேட்டை, தாராபுரத்துக்காரங்களுக்கு தாராபுரம். நாம ஏன் தாராபுரத்தில் பிறக்கல, அவங்க ஏன் தாராபுரத்தில் பிறந்தாங்க? என்ன கேட்டால் தாராபுரத்துக்காரங்களுக்கு தான் யோகம் அதிகம், அங்கே தான் சிவாலயங்கள் நிறைய இருக்கு. பழமையான நகரம் அல்ல தாராபுரம், மன்னர் ஆட்சி காலத்தில் பழமையான நகரம். அது அந்த பெருமை இருக்குல்ல. நம்ம ஊரை புகழ்ந்தோம்னா வரமாட்டாங்க. ஆறு ஓடுது, சிவாலயம் இருக்குது. நான் அந்த சிவனை கும்பிட்டுட்டு தான் கரூருக்கு வேலைக்கே போறேன். அந்த ஆட்டங்கரில் இருக்கிறார்ல சிவன், அங்கே பட்டிமன்றம் எல்லாம் பேசியிருக்கிறேன். அந்த கோயிலில் அகஸ்தீஸ்வரர் கோயிலா, நானு சுபாஷையெல்லாம் அங்கே பட்டிமன்றம் பேசியிருக்கிறோம் அந்த கோயிலில். என்ன எழுதுனீங்க? வந்திருக்கு, வராதவங்களுக்கு பிறகு வாங்கிடலாம். கையெழுத்து போடணுங்க அந்த புக்குக்குரியவங்க. உங்க புக்கு எங்கேயுமே போகாது, வராதவங்களுக்கு பிறகு வாங்கிடலாம். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்க, எங்கேயும் போகாது புக்குத்தாக. என்ன எழுதுனீங்க? எழுத்து, சொல், மந்திரம், 36 தத்துவம், நான் வாழுகின்ற உலகம். கலைனா என்ன அர்த்தம்னா, அந்த 36 5ஆ ஒடுக்குவாங்க. 36 தத்துவங்களை 5க்குள்ள அடக்குவாங்க. அதுக்கு பேரு கலைன்னு பேரு. நிவிர்த்தி கலை, பிரதிட்டா கலை, எழுதிடுங்க வேண்டாம். நிவிர்த்தி கலை, பிரதிட்டா கலை, வித்யாகலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. 36 5ஆ ஒடுக்குனா அதுக்கு பேரு கலைன்னு பேரு, கலை என்று பெயர். சரியா? அதை எப்படி ஒடுக்குறாங்கன்னு கூட நீங்க எழுதிக்கிடலாம். நிவிர்த்தி கலை என்பது நிலம் என்ற தத்துவத்தை மட்டும் குறிக்கும். நிவிர்த்தி கலை வாங்க சார். க்ளோஸ் ஆகிறது 4 மணிக்கு. சரி சரி, சரி 5வது வீடு, உங்க வீட்டுல இருந்து 5வது வீடு, அங்க கொடுத்துட்றோம். அவங்க பேர் அசலமாவா? சரி, அவங்ககிட்ட கொடுத்தோம். சரி சரி, இந்தாங்க சிவா வச்சுடு. என்ன சொல்லுங்க? நிவிர்த்தி கலைங்கிறது நிலம் என்ற ஒரு தத்துவத்தை மட்டும் குறிக்கும். சக்தி சார், ஆமா வருவாங்க. ஆமா ஆமா சொல்லிருங்க, சொல்லிருங்க. நிவிர்த்தி கலை. பிரதிட்டா கலை என்பது சிவார்ப்பணம். பிரதிட்டா கலை என்பது அதற்கு பிறகு இருக்கக்கூடிய தத்துவம் 23 தத்துவங்கள். 23 தத்துவங்கள். அதெல்லாம் நான் உங்களுக்கு அட்டவணை பிறகு தர்றேன். ஏதாவது புரியலைன்னா கவலைப்படாதீங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்கிடுங்க, புரியலைன்னா 2வது புரிஞ்சுக்கிடலாம். புரியுதா?
சாமி ஒன்றும் இதெல்லாம் தெரியுமான்னு கேட்க போறது இல்லை, என்ன தெரியுமான்னு தான் கேட்க போறாரு. ஆமா, என்ன தெரியுமான்னு தான் கேட்க போறதாரு, 36 தத்துவம் தெரியுமான்லாம் கேட்க மாட்டாரு. அதனால நிவிற்த்தி கலை என்பது நிலம், பிரதிட்டா கலை என்பது ஆன்ம தத்துவத்தில் எஞ்சி இருக்கின்ற 23. அடுத்தது வித்யா கலை என்பது வித்யா தத்துவம் 7. திருமந்திரம் எப்படி சைவ சித்தாந்தத்தோட கைகோர்த்து நிற்குது பாருங்க, நகர முடியல. வித்யா தத்துவம் என்பது வித்யா தத்துவம் 7. சாந்தி கலை என்பது காலையில் ஒரு 5 எழுதுனீங்கல்ல, என்னதெல்லாம்? நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தைன்னு எழுதுனீங்கல்ல, அந்த நாதத்துக்கும் விந்துக்கும் கீழே இருக்கு பாருங்க 3, அந்த 3 சாந்தி கலை. அதாவது நாதமும் விந்தும் சாந்தி அதீத கலை, கரெக்ட் தான். அதுக்கு கீழே இருக்கிற 3 என்ன கலை? சாந்தி கலை. இவ்வாறு 36 எத்தனையோ அடக்குவாங்க. 6 36 வந்து 5 அடக்குவாங்க. நிவிற்த்திகளை, பிரதிட்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தி அதீத கலை என்று அடக்குவாங்க. ஒரு பேருந்துல வந்து எத்தனையோ பாகங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பாகங்கள் எல்லாம் டிரைவர் இருக்கிற இடத்துல வந்து அடங்கிருது இல்லை. ஒரு கார்ல முன்னால வந்து அடங்குற மாதிரி இது ஏன் இப்படி அடக்குனாங்கன்னா அதுதான் பதில். பேருந்துல எங்க வேணாலும் பாகம் இருக்கலாம், எல்லாம் யாருக்கு முன்னால அடங்கிறது? டிரைவருக்கு முன்னால அடங்கிடுற மாதிரி அந்த அடக்கி வைக்கிறத ஒரு தேவையின் பொருட்டு இந்த கலைகளுக்கெல்லாம் அதிதெய்வங்கள் இருக்கிறதுனால இப்படி அடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இந்த 36 இப்படி 5 அடக்குனாங்கன்னா இந்த 5 அடிப்படையில தான் வாக்குகள் சொல்லுவாங்க, 5 அடிப்படையில தான் அதிதெய்வங்கள் சொல்லுவாங்க. அப்போ இப்படி அடக்க வேண்டிய கட்டாயம் சாஸ்திரத்துக்கு வந்தது. அப்ப இறைவன் 6ஆக இருக்கிறான்னா நீங்க என்ன சொல்லணும்? எதெல்லாம் சொல்லணும்? எதாக இருக்கிறான்? எழுத்தாக இருக்கிறான், சொல்லாக இருக்கிறான், தொடராக அல்லது மந்திரமாக இருக்கிறான், அடுத்தது தத்துவமாக இருக்கிறான், புவனமாக இருக்கிறான், கலையாக இருக்கிறான். அதான் 6ஆக இருக்கிறான். சரியா? நேற்று வள்ளலார் கோயிலில் சொன்ன பாருங்க, 8 எழுத்து அப்படின்னா அவை துரைசாமி பிள்ளை 8 எழுத்துனா என்ன சொல்றாரு? ஓம் நமோ நாராயணாயங்கிறார். அது கரெக்ட் தான். ஆனா சிவனுக்கே எத்தனை எழுத்து இருக்குது? 8 எழுத்து இருக்குது. அதையும் சொல்லணும். நேற்று அதை வச்சுதான் ஆரம்பிச்சு விட்டேன். அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஓம் ஹாம் ஹம் நம சிவாய என்பது என்னது? 8 எழுத்து. சிவனுக்கான 8 எழுத்து மந்திரம். ஓம் ஹாம் ஹம் நம சிவாய. ஓம் நமச்சிவாயங்கிறது 6 எழுத்து, நமச்சிவாயங்கிறது 5 எழுத்து. இதெல்லாம் நீங்க கொடிக்கையில பொறுமையா படிக்கணும், அவசரப்பட்டெல்லாம் படிக்க முடியாது, ரொம்ப பொறுமையா படிக்கணும். 6 விரித்தனன் 7 உம்பர் சென்றனன். 7 உம்பர் என்பது 7 உலகங்கள். பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்தி லோகம், சிவலோகம். லோகம்னா உலகம்னு அர்த்தம். பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், சக்தி, சிவன், இவங்களுக்குரிய உலகம் தான் 7 உலகம். அப்படியே உள்ள வாங்க. 7 உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து 8. இப்ப 8ங்கிறதுக்கு விளக்கம் தெரியணும், 8க்கு விளக்கம் தெரியணும்ல, அப்படிதானே? 1 2 3 4 5 6 7க்கு விளக்கம் தெரிஞ்சது. அடுத்து எதுக்கு விளக்கம் தெரியணும்? ஆமா, அங்க 8 என்பது எண் அல்ல. இந்த மந்திரம் எண்ணல் அலங்காரத்தில் பாடப்பட்டிருக்கிறது. ஓருருவாயினே ஈருருவாயினே என்று பாடியது போல எண்ணல் அலங்காரத்தில் பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் 8 என்பதற்கு மட்டும் என்ன பொருள் எடுக்கக்கூடாது? 8 என்ற எண் பொருள் எடுக்கக்கூடாது. இதையெல்லாம் உணர்ந்து இறைவனை 8 என்று பொருள். இறைவனை 8னா என்ன அர்த்தம்? அடைந்து கொள்வாயாக. இவ்வளவு அழகா திருமூலர் பாடுற பாருங்க. சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து 8. இதையெல்லாம் உணர்ந்து இறைவனை அடைந்து கொள். 8 வாயாகனா எட்டுகிறதுன்னு சொல்றோம்ல. இப்ப நீங்க ஒரு மாமரத்துல மாங்காய் பறிக்க ஆசைப்படுறீங்க, எட்டலன்னு சொன்னா அதை அடைய முடியலன்னு அர்த்தம். ஒரு ஏணி கொண்டு வாங்க எட்டுதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த பொருள் எடுக்கணும். இந்த 7 விஷயங்களை புரிந்தால் நாம் யாரை அடைந்துடலாம்? உரையாசிரியர்கள் சொல்றாங்க, திருமந்திரத்துல திருமூலர் சொன்ன எல்லாம் இந்த ஒரு மந்திரத்துல இருக்குங்கிறாங்க. எல்லாமே எந்த மந்திரத்துல அடங்குதுங்கிறாங்க? ஒரே மந்திரத்துல. இறைவன் ஒன்றாக இருக்கிறான்னு தெரியணும், அறக்கருணை செய்கிறான் மரக்கருணை செய்கிறான் தெரியணும். 2வது 3 என்னது? லயம்
போகம், அதிகாரம். அதாவது நாதமாக இருக்கிறான், விந்தாக இருக்கிறான், சதாசிவனாக இருக்கிறான், மகேஸ்வரனாக இருக்கிறான், சுத்த வித்தையாக இருக்கிறான்னு தெரியணும். பிறகு 4 உணர்ந்தான். அறமாக இருக்கிறான், பொருளாக இருக்கிறான், இன்பமாக இருக்கிறான், வீடாக இருக்கிறான். 5 வென்றனன், மெய்வாய் கண்மூக்கு செவியை வென்று இருக்கிறான். 6 விரித்தனன்னா என்னது, சொல்லாக இருக்கிறான், பொருளாக இருக்கிறான், தொடராக இருக்கிறான், அது மந்திரமாக இருக்கிறான், கலையாக இருக்கிறான், தத்துவமாக இருக்கிறான், புவனமாக இருக்கிறான். 7 உம்பர் சென்றனன்னா 7 வகையான உலகங்கள்லையும் இவன் இருக்கிறான். இதுக்கு மேல சைவத்தில் தெரியறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் உரையாசிரியர்கள் சொன்னாங்க, திருமந்திரம் முழுவதும் எந்த மந்திரத்தில் அடங்கிறோங்கிறாங்க, இந்த ஒரு. அது நூலாசிரியர்களுடைய திறமை. எல்லா நூலாசிரியரும் தன் முதல் மந்திரத்தில் எதை அடக்கிடுவாரு, நூலை அடக்கிடுவார். உலகலாம்ங்கிற ஒரே மந்திரத்தில் 63 என்ற எண் வருது. மெய்யெழுத்த கழிச்சா 63. எத்தனை நாயனார் வந்தாச்சு, 63 நாயன்மார் வந்தாச்சு அப்படி சொல்லுவாங்க. பிறகு மெய்யெழுத்தோட சேர்த்து எழுதினா தொகையடியாரம் சேர்ந்து வந்துடும், 9 பேர் சேர்ந்து வந்துருவாங்க. பெரிய புராணத்தினுடைய உலகலாம்ல சர்வமும் அடங்குது. தோடுடைய சேவியினுடைய முதல் தோங்கிற எழுத்திலேயே சர்வமும் அடங்குது. இப்படியெல்லாம் உரைகள் போய்கொண்டிருக்குது. எனவே இதை உணர்ந்து 8 நுதலிய பொருள், ஃபேன் வேண்டாம். நுதலிய என்றால் சொன்ன பொருள். இந்த நூல்ல நான் என்ன சொல்ல போறேங்கிறத திருமூலர் சொல்ல போறாரு. போற்றிசைத்து என்ற மந்திரம் திருமந்திரத்தில் 2வது மந்திரம் தான். உங்க புக்கில் 3 இருக்கும். அது இவங்க வசதிக்கு போட்டுக்கிட்டது. திருமூலர் கொடுத்த நம்பர் எத்தனை தான், 2 தான். போற்றிசைத்து என்றால் துதிக்கின்ற முறையில் துதித்துன்னு அர்த்தம். போற்றி இசைத்து, துதிக்கின்ற முறையில் துதைத்து. போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை, உயிர் என்று சொல்லாமல் இன்னுயிர் என்று சொன்னதுனால சுத்தமான உயிர்களில் இருக்கிற இறைவன் புனிதனை. புனிதன் என்றால் தூயவன். தூயவனாக இருக்கிற இறைவன் எல்லாத்திலையும் இருக்கிறாரு. இங்கு திருமூலர் சுத்தமான உயிரில் இருப்பதை பேசுகிறார். இறைவன் சுத்தமில்லாத உயிரிலே இருக்கிறாரு. நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளையா இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறோம், கெட்ட பிள்ளையா இருந்தாலும் கூட இருக்கிறோம்ல. 2வது பையன் சரியில்லை அதனால அவன் வீட்டுக்கு போறது இல்லைன்னு சொல்றீங்களா? அதே மாதிரி இறைவன் எல்லாரும் கூட இருக்கிறாரு. ஆனா அவருக்கு எதுதான் சிறப்பு, சுத்தமான உயிரோடு இருப்பதுதான் அவருக்கு சிறப்பு. மாணிக்கவாசகரோடு இருக்கிறத இறைவன் விரும்புகிற அளவுக்கு நம்ம கூட இருக்கிறத என்ன செய்யல, கடமையேன்னு இருப்பாரு. ஆனா மாணிக்கவாசகர் கூட இருக்கிறத அவர் என்ன செஞ்சிருப்பாரு, விரும்பி இருப்பார். போற்றிசைத்து இன்னூர் மன்னும் புனிதனை, நாட்டிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. நாட்டிசைக்கும் நல்ல மாது என்ன அர்த்தம்னா, உலகம் அனைத்திற்கும் தாயாக இருக்கக்கூடிய அம்மைக்கு மணாளனாக இருப்பவர். நாட்டிசை என்பது உலகத்தை குறித்தது. எல்லா உலகங்களுக்கும் தாய் அம்மை. அபிராமி பட்டர் சொன்னார்ல, என்ன சொன்னாரு, பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே, அந்த பொருள் தான். நாட்டிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை, அம்மைக்கு மணாளனாக இருப்பவனை. மேற்றிசைக்குள் தென் திசைக்கூறு வேந்தனாம். மேற்றிசை என்றால் அதில் தான் கவனமாக பொருள் எடுக்கணும். பொருள் எடுக்கிறது வேற, கவனமாக பொருள் எடுக்கிறது வேற. மேல் திசைனா நம்ம என்ன சொல்லுவோம், ஆனால் அப்படி இல்லை, மேலே சொல்லப்பட்ட திசைன்னு அர்த்தம். மேலே எத்தனை திசை சொன்னாரு, 3வது வரியில எத்தனை திசை இங்கே சொல்லியிருக்கிறாரு. டீ வந்துடும், கொஞ்சம் உற்சாகமா இருங்க எல்லாரும். அந்த 4 திசைன்னு அர்த்தம் மேற்றிசைனா. மேலே சொல்லப்பட்ட மேற்கு 4 வகை திசையில தென் திசைக்கு ஒரு வேந்தனா இருக்கிறார், தென்னாடுடைய சிவனா இருக்கிறார். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய தென்னாட்டில் சிவனா இருக்கிறார். டீ வாங்கிட்டு வந்துருங்க, ரூபா வாங்கிட்டு வந்துட்டோமா, யார் வச்சிருக்கிறா அவங்ககிட்ட ரூபா இருக்கு வாங்கிடுங்க. ஆமா, நம்ம காசு பிறகு வாங்கிடலாம், நம்ம செலவழிச்சுட்டு வாங்கிடலாம். இறைவன் டீச்சர் அவங்க கொடுத்துருவாங்க, ஒரு வாங்கி கணக்கு முடிச்சுக்கலாம். லட்சுமிட்ட தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்காங்க. டீக்கு கொடுத்து விட்டுருவோம், உணவுக்கு அங்கே கணக்கு முடிச்சுக்கலாம். சரியா, ஓகே. ஆமா சொல்லிருங்க.
சரி, ஓகே. சரி, ஓகே. மேலே சொல்லப்பட்ட 4 திசையுள் தென் திசைக்கு வேந்தன். இறைவன் எல்லா உலகத்திற்கும் இறைவனாக இருந்தாலும் சிவனுக்கு எதுதான் பிடித்த திசை? தென் திசை. அதனாலதான் தென்னாடுடைய சிவன் என்று சொல்லுகிறோம். மாணிக்க வாசகர்கிட்ட இறைவனுடைய நாடு எதுன்னு காட்ட தென்பாண்டி நாடே தெளிங்கிறார். தில்லையில் கூத்தனே நாட்டானேங்கிறாரு. தில்லையில் தென்பாண்டி நாட்டானேங்கிறார். சிவபெருமானுடைய ஊர் எதுன்னு கேட்டா உத்தரகோசம் அங்கை ஊருங்கிறார். எல்லாமே எங்கதான் இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நீங்க தான் வட்டிக்கு பணம் வாங்கிக்கிட்டு கைலாயம் போறேன் காசி போறேன்ட்டு யார் போக சொன்னா? உங்களுக்கு பணம் இருந்தா போங்க, தெம்பு இருந்தா போங்க. கடன் வாங்கிலாம் காசி போறேன் கங்கை போறேன் வேண்டியதே கிடையாது. எனக்கெல்லாம் அந்த ஆசை துளி கூட கிடையாது. இப்போ கூப்பிட்டீங்கனாலும் சீர்காழிக்கு நடந்து வந்துடுவேன். அப்பர் சுவாமிகளையே இறைவன் என்ன செஞ்சு விட்டாரு? திருப்பி தான் விட்டார். அவருடைய பாசையெல்லாம் ரத்து பண்ணி விட்டுட்டாரு. புரியுதா? ஆமா. கைலை மணின்னு போடணும்னு போய் தானே ஆகணும். ஆமா, கைலை மணின்னு போடணும், போய் தானே ஆகணும். அதாவது தென் திசைக்கு உள் வேந்தனாம் தென்னாடுடைய சிவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் இறைவன் தன்னை யாராக காட்டிக்கொள்ள விரும்பினான்? ஏனென்றால் தமிழும் அவனும் பிரிக்க முடியாது. தமிழ்ச்சங்கத்தில் யாராயிருந்தான்? தலைமை புலவனாயிருந்தான். நெற்றிக்கண்ணை திறந்து புலவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டியது. சிவனாலேயே புலவர்களை சமாளிக்க முடியல. அதனாலதான் சிவனடியார்களை சமாளிக்க முடியாதுங்கிறேன். சிவனை சமாளிச்சிடலாம் சார், சிவனடியார்களை சமாளிக்க முடியாது. சிவனே சமாளிக்க முடியலையே நக்கீரர. புரியுதா? என்ன சொல்றாரு உடனே? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிறார். அதான் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்றுதைத்தானே யான் கூறுகின்றேனே. புக்கு கையெழுத்து வாங்கிருங்க. என்னது அட்டண்டன்ஸ்? அந்த கட்டத்துக்குள்ள கையெழுத்து போட்டுருவாங்களா? ஒரு மாசத்துக்கு சின்ன சின்னதா போட சொல்லுங்க. புக்குக்கு போட சொல்லுங்க. இப்ப புக்குக்கு வாங்கிருங்க. தம்பியா ஒருத்தர் கொடுங்க. மாணவரான்னு கேட்கணும். புரியுதா? நீங்க வாங்கிட்டீங்கன்னா நல்லது. நீங்களே வாங்கிருங்க. தம்பியை கூட வச்சுடுங்க. கேசவன் ஹெல்ப் பண்ணு. கேசவன் மாதவன் ஹெல்ப் பண்ணு. 2 பேருக்கு சேர்த்து ஒரே பேர், கேசவன் மாதவன். கூற்றுதைத்தானே யான் கூறுகின்றேனே. யாரை உதைத்தவனை? திருமூலர் இந்த கடைசி வரியை சொல்றதுக்கு எத்தனையோ நீங்க கையெழுத்து வாங்கிட்டு உட்காருங்க. ஏன்னா அதுல ஏதாவது மேடத்துக்கு கணக்கு கொடுக்கணும், கேட்பாங்க. மேடத்துக்கு கணக்கு கொடுக்கணும், எத்தனை புக்குன்னு கேட்பாங்க. என்கிட்ட சொல்லி விட்டாங்க. அதாவது அடைக்கல பொருளை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் சைவத்தில். அடைக்கல பொருளை கவனமாக காப்பாற்றணும். என்னுடைய நகை தொலைஞ்சா பரவாயில்ல, இன்னொருத்தர் என் நகை உங்க வீட்டில் இருக்குன்னு கொடுத்தாங்கன்னா பத்திரமா வச்சிருக்கேன். இறைவனை புகழ்வதற்கு எத்தனையோ வரிகள் இருக்கும்போது திருமூலர் எதை எடுக்கிறாரு? யமனை உதைத்ததை ஏன் எடுக்கிறார்னா, அது யாருக்காக செய்தது? மார்க்கண்டேயருக்காக செய்தது. அப்ப மார்க்கண்டேயர் யாருன்னு பார்க்கணும். அவர் மிகச்சிறந்த என்ன வழிபாட்டு செய்தவர்? சிவ வழிபாடு செய்பவர்களை காப்பவன். அந்த பொருள் எடுக்கணும். கூற்றை உதைத்தது தான் சொல்லணும் கிடையாது. அதுல திருமூலர் சொல்ல வந்தது, சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு என்ன வாழ்வு கொடுப்பாரு? மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 கொடுத்தார, மரணமிலா பெருவாழ்வு தானே. திருமந்திரம் எழுதினது என்ன வாழ்க்கைக்காக? மரணமிலா. அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? அந்த கணக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா தான் இந்த வரியை அவர் ஏன் சொன்னாருங்கிறது தெரியும். சொல்லுவதற்கு எத்தனையோ வரிகள் இருக்கும்போது கூற்றுதைத்தானை சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால், மார்க்கண்டேயருக்காக உதைத்தார். மார்க்கண்டேயருக்காக ஒரு உதைக்க சென்றது. மார்க்கண்டேயர் ஒரு சிறந்த சிவபக்தர். மார்க்கண்டேயருக்காக உதைத்து அவருக்கு என்ன கொடுக்கிறாரு? என்றும் 16 கொடுக்கிறாரு. அதற்கு பெயர் என்ன? மரணமிலா பெருவாழ்வை கொடுக்கிறார். இந்த நூலை பாட வந்த திருமூலரும் எதைத்தான் வலியுறுத்தினாரு? மரணமிலா பெருவாழ்வு. இவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? இதெல்லாம் அதுல நீங்க இணைச்சிங்கன்னா அந்த அழகு கிடைக்கும். அடுத்த மந்திரம், அடுத்த மந்திரத்துக்கு வாங்க. 4 அகலிடத்தார் மெய்யை. அகலிடம்னா நிலம், மண்ணுலகம்னு அர்த்தம். அகலிடத்தார் மெய்யை. அடுத்தது அண்டத்து வித்தை. வித்து என்ற சொல்லுக்கு காரணமாக இருப்பவன் அர்த்தம். அண்டத்துக்கு காரணமாக இருப்பவன்.
புகலிடத்து எந்தனை போதவிட்டானை. இது ரொம்ப கவனமா படிக்க வேண்டிய மந்திரம். இந்த 4வது மந்திரத்தை படிக்கும்போது திருமூலருடைய வரலாற்றோட சேர்த்து படிக்கணும். புகலிடத்துன்னு என்ன அர்த்தம்னா வந்த இடம்னு அர்த்தம். நான் வந்த இடத்துல என்னுடைய உடம்பை வாங்கிக்கிட்டாருங்கிறார். திருமூலர் தன்னுடைய உடம்புல இருந்து யார் உடம்புக்கு மாறுறாரு? அந்த கதையை சொல்றாரு. நான் வந்த இடத்துல என் உடம்பை போக விட்டுட்டாரு. எந்தனைங்கிறது என் உடம்பைன்னு அர்த்தம். போத விட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி. நேற்று தேவாரம் படிச்சீங்களா? பகல் இரவு என்ன மீனிங்ல வரணும்னு. அதாவது நேற்று ஒரு தேவாரம் நடத்தணும். உரையாசிரியர் சொல்றாரு, இறைவன் பகலை படைத்தது சம்பாதிக்கிறதுக்கு, இரவை படைத்தது தூங்குறதுக்குங்கிறார். நான் அது ஏற்றுக்கிடலாம், கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்ணுங்கிறேன். திருமூலர் சொல்றாரு பாருங்க, பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி. பகலை படைத்ததும் பணிந்து ஏத்துவதற்காக பணிந்து இரவும் பகலும் எழிலார்பாத போதாய்ந்தணைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்து. மாணிக்கவாசகர் சொல்றார், துஞ்சல் இல்லாத போதிலும் இறைவனை நினைக்கணும். ஆமா, அபிராமி பட்டர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே. அந்த மீனிங்கை எடுத்துக்கிடுங்கன்னு நேற்று அது ஒரு 15 நிமிஷம் பேசணும். ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. இகலிடம் என்றால் இந்த உலகம். இருள் என்பது என்ன மலம்? ஆணவ மலம் எனக்கு போய்விட்டதுன்னு திருமூலர் நூல் எழுதும் போதே சொல்லிட்டார். நமக்கு சாதனம் செய்து போகின்ற ஆணவ மலம் திருமூலருக்கு எப்பவே போயிட்டு, நூலை தொடங்கும் போதே அந்த நூல்ல நான் என்ன சொல்ல போறேங்கிறத சொல்லும் போதே அவருக்கு ஆணவ மலம் இன்மையை சொல்லுகிறார். நமக்கு படிக்க படிக்க ஆணவ மலம் போறதுக்கு பதிலாக என்ன வருது? ஆமா, ஒரு மாரியம்மன் கோயில்ல ஏதோ ஒரு பன்னிசை சொன்னாரு. என்ன பன்னிசை பாடுனா இருள் மலம் போகும்னு சொன்னாரு. ஒரு பன்னிசை பாடணும், பஞ்சமம் என்ற பண்ணை பாடினால் ஆணவ மலம் போகும் அப்படின்னு தேவாரத்தில் நடத்தணும், மாரியம்மன் கோயில் நடத்தணும். அடுத்தது நுதலி குரு பரம்பரையா? அடுத்தது குரு பரம்பரை சொல்ல போறாரு. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடின். நாதர் என்ற சொல்லுக்கு குருமார்கள் அர்த்தம். குருமார்கள். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின். நாடிடின் என்றால் ஆராய்ந்தால். புந்தியின் உள்ளே புகப்பெய்தி போற்று. நந்தி அருளாலே நாடிடின் நந்திகள் 4. நந்திகள் எத்தனை பேரு? 4 பேரு. சிவயோக மாமுனி, மன்றுதொழு பதஞ்சலி முனிவர், வியாக்கிரமர் என்று இவர் என்னோட சேர்த்து எத்தனை பேரு? 8 பேரு. டோட்டல் மொத்தம் எத்தனை வரணும்? குரு பரம்பரை சொல்றார் 8 பேரு. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் 4. அந்த சனகர், சனத்குமாரர், சனாதனர் என்று வர்றாங்கல்ல, அவங்க 4 பேரை முதல்ல சேர்த்துக்கிடணும். கவுண்ட் பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருக்கும்போது எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பாங்க? அந்த 4 பேரை முதல்ல எடுத்துக்கிடணும். 5வது சிவயோக மாமுனி, 6 பதஞ்சலி, 7 வியாக்கிரமர், 8 என்னோட சேர்த்து 8 பேருங்கிறார். இந்த 8 பேரு தான் எந்த பரம்பரைக்கு உரியவர்கள்? குரு பரம்பரைக்கு உரியவர்கள். இதுல ஒரு கேள்வி இருக்குங்கிறாங்க உரையாசிரியர்கள். நந்திகள் 4 ஏன் சொல்லணும்? 4 தானே சொல்லணும். அப்படின்றால் நந்தி தேவரிடத்தில் பாடம் கேட்டதுனால அவர்களுக்கு அந்த சிறப்பு செய்யப்படுகிறது. புரியுதா? சிவனுக்கு சீகண்டருத்திரருக்கு பேரே நந்தி தான். அவர்கிட்ட பாடம் கேட்டவர் நந்தி தேவர். அந்த நந்தி தேவர் இவங்களுடைய அருளையெல்லாம் பெற்றதுனால, நந்தியினுடைய தன்மை பெற்றதுனால இவங்களுக்கு என்ன பெயர் வந்துட்டு? இவங்களுக்கும் நந்திகள் என்று பெயர் வந்தது. அதோட சேர்த்து நந்திகள் 4 கவுண்ட் பண்ணுங்க. அடுத்தது 5வது யாரு? சிவயோக மாமுனி 6, பதஞ்சலி முனிவர் 7, வியாக்கிரபாதர் 8, திருமூலர். திருமூலருக்கு முந்தைய எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. என்னோட சேர்த்து 8 பேருங்கிறார். என்றிவர் என்னோடு எண்மரும் ஆமே. திருமூலர் நம்மளா இருந்தா நம்ம பேரை முதல்ல சொல்லிடுவோம். அவர் தன்னுடைய பேரை எங்க சொல்றாரு? சைவம் வளர்த்த பெரியவர்கள்னு ஒரு நூல் இருக்கு. அதுல வாரியாருக்கு 4 வரி தான் இருக்கு. அந்த நூலை பதிப்பிச்சவருக்கு 3 பக்கம் இருக்கு. அந்த நூலை பதிப்பிச்சவருடைய வரலாறு எவ்வளவு இருக்குது? 3 பக்கத்துல இருக்கு.
ஆனா திருமூலர் தன்னுடைய பெயரை எப்ப சொல்றாரு? ஆமா, கடைசியில் சொல்றாரு. அதாவது சீகண்டரிடம் அறம் முதலியவற்றை கேட்டதனால் சிவனுக்கு பேரு நந்தி, சிவனிடத்தில் இவங்க பாடம் கேட்டதுனால இவங்களுக்கு என்ன பேர் வந்துட்டுதான்? நந்திமார் என்று பெயர் வந்துட்டு. இப்ப காந்தி குடும்பத்தில் வந்தா என்ன பேர் வைக்கிறாங்க? ஆமா, இப்ப கலைஞர் குடும்பத்தில் வர்றவங்க எல்லாம் நிதி நிதினு பேர் வைக்கிறாங்கல்ல, அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். புரியுதா? அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். புரியறதுக்கு உதவும்னா எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. இந்த நால்வரும் அது கூறப்படுகிறது. அதாவது அறம்பொருள் இன்பம் வீடு என்பதில், அறம்பொருள் இன்பம் வீடு என்பதில் அறத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் வீட்டுக்கும் கொடுத்தாங்க. எல்லாமே பொதுவாக பேசப்பட்டது நான்கும். ஆனால் சைவம்ங்கிறது எதை மட்டும் சிறப்பா பேசுது? சிவத்தை, வீட்டு நெறியை மட்டும் சிறப்பாக பேசுகிறது, மறந்துடக்கூடாது. அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாமே உபதேசிக்கப்பட்டாலும் சைவம் இந்த நாலுல எதை மட்டுமே அதிகமாக எடுத்துக்கொள்ளும்? வீடு என்ற மோட்சத்தை மட்டும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும். புரியுதா? அதனால வீடு மட்டும் சிறப்பாக பேசிவிடும். நந்தியிடம் இவங்க ஆகமங்களை எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, வீட்டு நெறியை கேட்டிருக்கிறாங்க. ஒருவேளை சிவபெருமான் அவர்களுக்கு அறம்பொருள் இன்பம் வீட சமமா நடத்தி இருந்தார்னா என்ன பேர் வந்திருக்காது? நந்திகள் நால்வர்ங்கிற பேர் வந்திருக்காது. அவர்கள் ஆகமத்தை அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. அறத்தை விட, பொருளை விட, அறம்பொருள் இன்பத்தை விட மோட்சம் பற்றிய செய்திகளை அதிகமாக இறைவனிடத்தில் கேட்டதுனால அவங்களுக்கு என்ன பெயர் வந்ததுங்கிறார் உரையாசிரியர்? நந்திகள் என்ற பெயர் வந்ததுங்கிறார். உரையாசிரியர் விரித்து எழுதியிருக்கிறார். அதாவது முதிய மாணவரிடம் இளைய மாணவராய் கேட்டனர் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இவங்கெல்லாம் 4 பேர். மன்றுதொழு, மன்றுதொழு தமிழ்நாட்டுக்கு தொடர்பு. பதஞ்சலி, பதஞ்சலி முனிவரை என்ன சொல்றாராம்? மன்றுதொழு பதஞ்சலி. தில்லையில வழிபாடு செய்ததுனால. இந்த இடத்துல ஒரு முக்கியமான குறிப்பு இருக்குது. இந்த புதுசா வந்திருக்கிற நிறைய சாமியார்கள் பதஞ்சலி முனிவருடைய யோக மார்க்கத்தை எடுத்துக்கொள்வார்கள். நிறைய சாமியார் அதில் இப்போ ஓட்டிட்டு இருக்காங்க நாட்டில். பதஞ்சலி முனிவருடைய எந்த மார்க்கத்தை எடுப்பார்கள்? யோக மார்க்கத்தை. பதஞ்சலி முனிவர் யோக நூல் எழுதியது உண்மை. ஆனால் அந்த யோக மார்க்கத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு பயணிக்க கூடாது. புரியுதா? பதஞ்சலி சைவத்திலிருந்து ஒரு யோக நூலை எழுதினாரே தவிர அதற்காக அதை ஒரு மதமாக்கி கொண்டு தனியாக பயணிப்பதற்கு சைவத்தில் அனுமதி கிடையாது. அந்த மதம் அங்கீகரிக்கப்படவும் இல்லை, சைவத்தால் அங்கீகரிக்கப்படாத மதம். புரியுதா? புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? பாதஞ்சலம் என்ற ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டு பதஞ்சலி முனிவருடைய, நீங்க இந்த நம்ம கோயம்புத்தூருக்கே போனீங்கன்னா பதஞ்சலி முனிவருடைய சிலையை வச்சு அந்த யோகத்தை பரப்புவாங்க. ஆனா சைவத்தை முழுசா கையில செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கிறது ஒரு சரியான பாதை. சரியான பாதையில ஒரு ரோட்டை பற்றி சைக்கிளில் போறவனுக்கு அறிவு நிறைய வேண்டியதில்லை. ஆனா 16 டயர் வண்டி ஓட்டுறவனுக்கு அந்த ரோட்டு பற்றி அறிவு நிறைய வேணும். உண்டா இல்லையா? நம்ம எந்த டயர் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம்? 16 டயர் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம். அவனுக்கு அந்த பைபாஸ் பற்றிய அறிவு நிறைய இருக்கணும். கண்டெய்னர் திரும்புமா, திரும்பாதா, ஆக்சிடென்ட் ஆகுமா, ஆகாதா, எல்லாம் தெரியணும். அதுதான் சொல்றோம். பாதஞ்சலம் என்ற நூலை வைத்துக்கொண்டு, பாதஞ்சல மதம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு யோக நெறியை பரப்பிக் கொண்டு ஒரு தனி பாதையில் போவார்கள். அவர்கள் பின்னால் நாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. போலாம், சைவத்தின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டு போகலாமே தவிர தனி மதமாக ஏற்றுக்கொண்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அது இதுல குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க, அதைத்தான் சொல்றேன். பாதஞ்சல மதம் அப்படின்னா அவர் சொன்னார்ல சார், அதை நீங்க ஏற்கணும்லான்னு கேட்டா உரையாசிரியர் சொல்றாரு, அவர் சொல்லல, ஆகமத்தில் இருக்கிறது தான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறார். பதஞ்சலி யோகத்தை பற்றி சொன்னாரா இல்லையான்னு கேட்டா அவர் சொன்னா நீ ஒத்துக்கிடலாம். சொன்னது எங்க இருக்கிறத? சிவன் சொன்ன ஆகமத்தில் இருக்கிறது தான் அவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நீ அதை இன்னொரு மதமாக ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. கோயம்புத்தூர் கூட்டுறவு பேங்க்ல லோன் வாங்கி நம்ம ஊர் கூட்டுறவு பேங்க்ல லோன் கொடுப்பான் 2% வட்டி அதிகமாக வச்சு. அது கோயம்புத்தூர்ல போய் வாங்கிட்டு போலாமே, உண்டா இல்லையா? அதனால நீ அது ஒரு தனி மதமாக ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உரையாசிரியர் அழகா வகுத்திருக்கிறார். அதுல நிறைய செய்தி சொல்லியிருக்கிறார் உரையாசிரியர்.
இந்த இது எல்லா 8 பேரும் ஒரே நேரத்தில் பாடம் கேட்டாங்கிற முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறார். முதலில் பாடம் கேட்டவர் 4 பேரும். முதல்ல பாடம் கேட்டது எத்தனை பேர்? 4 பேர். அதுக்கு பிறகு கேட்டவர் சிவயோக மாமுனி. அதுக்கு பிறகு கேட்டது 2 பேர். யாரெல்லாம்? பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும். அதற்கு பிறகு கேட்டவர் யாரு? திருமூலர். சரியா? திருமூலர். இதுல பதஞ்சலி வியாக்கிரபாதர்ல யார் சீனியர்னு பார்த்தா வியாக்கிரபாதர் தான் யாராம்? சீனியரா. வியாக்கிரபாதர் தான் மூத்தவரா. ஏனென்றால் அவர் தான் புலிக்கால் முனிவர் என்று சொல்றோம். அவரது சிவ வழிபாட்டில் முன்னோடியாக இருக்கிறாரு. சிதம்பரத்துக்கே ஒரு பேர், என்ன பேரு? புலியூர், பெரும்பற்றை புலியூர். பெரும்பற்றை புலியூர் என்று யார் பேர்லயே இருக்குது. அதனால அவர் மூத்தவராக பார்க்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வியாக்கிரபாதர் எந்த ஒரு நூலையும் எழுதல. நல்ல வேலை எழுதல. அதுல இருந்து ஒரு மதம் வந்திருக்கும், நூல் எழுதவில்லை. இந்த வியாக்கிரபாதருடைய மரபுல தான் எந்த முனிவர் வர்றாரு? உபமன்ய முனிவர் வர்றார். இந்த மரபுல தான் வியாக்கிரபாதர் வசிஷ்டருடைய தங்கையை மனம் செய்யறாரு. அதுல அவருக்கு அங்க பிறக்கிறதா யாரு? உபமன்ய முனிவர். இந்த உபமன்ய முனிவர் தான் யாருக்கு தீட்சை கொடுத்தவர்? கிருஷ்ணருக்கு தீட்சை கொடுத்தவர். மறந்துடாதீங்க. உபமன்ய முனிவர் யாருக்கு தீட்சை கொடுக்கிறாரு? கிருஷ்ணருக்கு தீட்சை கொடுக்கிறார். ஆமா, அது நம்ம சொல்லல, மகாபாரதத்தில் இருக்கு. வாயு சங்கீதை மகாபாரதத்தில் சொல்லியிருக்கு. நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்க. நான் கிருஷ்ணரை கும்பிடுறேன், அது வேற விஷயம். அதுக்காக கிருஷ்ணர் வேண்டாத கடவுள். எங்க வீட்டில் நான் கும்பிடுறேன், டெய்லி கிருஷ்ணனுடைய அருளை வேண்டேன், காக்கும் கடவுளுங்கிறதுனால வேண்டேன். திடீர்னு ஏதோ காரகரை பஞ்சர் பண்ணி விட்டாருன்னா, புரியுதா? அதனால அந்த கிருஷ்ணர் சிவபூஜை பண்றாரு ஒரு ஆற்றங்கரையில் உட்கார்ந்து. அவர் பூஜை பண்ணி போடுற மலர் ஆத்துல வருது. அதை எடுத்து எந்த முனிவர் பூஜை பண்றாரு? உபமன்ய முனிவர் பூஜை பண்றாரு. உபமன்ய முனிவர்கிட்ட கேட்கறாங்க, ஒருத்தர் பூஜை பண்ண பூ நிர்மாலியம். நிர்மாலியம் எடுத்து திரும்ப பூஜை பண்ணக்கூடாது. நாங்க தீட்சை வாங்காதவன் பண்ணின பூ என்ன கிடையாது? நிர்மாலியம் கிடையாது. தீட்சை வாங்காத ஒருவன் சிவபூஜை செய்தால் அந்த மலர் என்ன ஆகாது? நிர்மாலியம் ஆகாது. அதை எடுத்து திரும்ப பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் கிருஷ்ணருக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? தீட்சை கொடுக்கப்படுகிறது. இது நம்ம சொல்லல, பாரதத்தில் இருக்கு, மகாபாரதத்தில் இருக்கு. புரியுதா? அதையெல்லாம் இந்த இடத்தில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உபமன்ய முனிவருக்கு தான் பாலுக்கு பாலகன் பார்க்கடல் இந்த கதையை நாம படிக்கிறோம். சேக்கிழாரும் இந்த கிருஷ்ணருக்கு யாதவன் சொல்லுவார். கிருஷ்ணரை யாதவன் சொல்லு. யாதவனுக்கு தீட்சை கொடுத்த வரலாறு சேக்கிழாரும் எங்க சொல்றாரு? பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிறார். அடுத்த மந்திரத்துக்கு வந்துறாங்க. நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம். நாதன் என்றால் குருன்னு அர்த்தம். நாதன்னா குரு என்று பொருள். நந்தினாலும் குரு. நந்தி என்பதற்கு நிறைய பொருள்ங்க. நந்தி குரு, நந்தி சிவன், நந்தி நந்தி தேவர், எல்லா பொருளும் வரும். நாதன் என்று பெயர் பெற்று நமச்சிவாய வாழ்க. அந்த இடத்துல குருங்கிற பொருளும் எடுக்கலாம், நாத வடிவானவன் என்ற பொருளும் எடுக்கலாம், தலைவன் என்ற பொருளும் எடுக்கலாம். நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம். நந்தி அருளாலே மூலனை நாடினோம். மூலனை நாடினோம்னா மூலனுடைய உடம்புக்குள்ள போயிட்டேங்கிறார். மூலனுடைய உடம்புக்குள்ள நான் போனதே யாருடைய அருள் தான்? நந்தியுடைய அருள் தான். இறைவனுடைய அருள்னால தான் மூலனுடைய உடம்புக்குள்ள நான் போனேங்கிறார். மூல நாம் பெயர் பெற்றோம், மூலனை நாடினோம். நந்தி அருளாலே என் செய்யும் நாடு, என் செய்யும் நாட்டினில். இந்த வரி கவனமா படிக்கணும். இந்த வரி கொஞ்சம் கவனமா படிக்கலன்னா பொருள் குழம்பிடும். நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நந்தியினுடைய அருளால நம்ம எதையும் அடைய முடியாது அப்படின்னு அர்த்தம். அதான் அர்த்தம். நந்தியின் அருளால் நாம் எதையும் அடைய முடியாது அப்படின்னா என்ன பொருள் என்றால், இதுல சைவ சித்தாந்தம் சொல்லணும். ஒரு 2 நிமிஷம் சொன்னாதான் அவர் என்ன சொல்றாருன்னு புரியும். அதாவது இறைவன் நேரடியாக உயிர்களுக்கு அருள்கிறானா, குரு மூலமா அருள்றானா? அப்ப இறைவனால அருள முடியல, யார் மூலமா அருள முடிகிறது? அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறார், அதைத்தான் சொல்றார். இது சைவ சமயத்தினுடைய தனிச்சிறப்பு. சமீபத்தில் பதிஞ்சு அனுப்பணும். விடம் நகுலம் மேவினும் பாவகனின் கடனில் இருள் போவது இவன் கண் என்று உமாபதி சிவன் சொல்றார். திருவருட்பயன்ல சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பாம்புக்கு பகை எது? கீரி.
பாம்பு விஷத்தை போக்குறதுக்கு கீரியால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பாம்புக்கு பகை கீரி தான். ஆனா கீரி வந்தா பாம்பு விஷம் போகாது. ஆனால் கீரி மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி தன்னை கீரியாக பாவித்து கொண்டு மாந்திரீகர்கள் இருப்பாங்க கிராமங்கள்ல. அந்த மாந்திரிகன் அந்த கீரியா தன்னை பாவிச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொன்னான்னா என்ன விஷம் போயிடும்? கருட பாவனைனா கருடனை நினைத்து நினைத்து சொல்லுவது. 2 பாவனை இருக்கு, கருட பாவனை, கீரி பாவனை. அவன் உட்கார்ந்து அந்த மந்திரத்தை சொன்னான்னா பாம்பு விஷம் போயிடும். அப்போ பாம்புக்கு பகையாகிய கீரி விஷம் போகாது. ஆனால் கீரிக்குரிய மந்திரத்தை சொல்லுகின்ற மாந்திரிகன் வந்தா விஷம் போயிடும். ஆணவ மலம் என்ற அறியாமைக்கு பகை யாரு? இறைவன். அவர் வர்றதுனால எந்த மலம் போகாது? ஆணவ மலம் போகாது. அவரையே நினைத்து கொண்டு சிவோகம் பாவனை செய்து 5 எழுத்தையே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மந்திரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு வந்தார்னா எந்த மலம் போகும்? பாருங்க, சைவ சமயம் சொல்லுது சிவன் ஒரு பிரயோஜனம் கிடையாது, என்ன மலம் போகாது. அந்த சிவன் அருளை பெற்ற யார் வந்தாதான் பிரயோஜனம்? குரு வந்தாதான் பிரயோஜனம் சொல்றேன். எவ்வளவு பெரிய குருவுக்கு சைவம். அந்த குரு இறைவன் அருளை பெற்றாருங்கிறது வேற. குரு அந்த இடத்தை கொடுக்கிறார் பாருங்க, குருவுக்கு இறைவன் அந்த இடத்தை கொடுக்கிறார் பாருங்க. அதனாலதான் சைவத்தில் யாருக்கு சிறப்பு? குரு சைவம் இல்லை, இந்து தர்மத்திலேயே குருவுக்கு அந்த முதன்மை அதனாலதான் கொடுக்கப்படுகிறது. அதாவது அந்த திருவிளையாடல் புராணத்தில் சொல்லியிருக்குது. என்ன சொல்லுதுன்னா, ஈசனுக்கு இழைத்த குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும், தேசிகருக்கு இழைத்த குற்றம் குறவனே தீர்ப்பதன்றி பேசுவதென்னோ. என்ன பொருள்னா, இப்ப நான் என்னுடைய குருவுக்கு, அதாவது நான் ஒரு தப்பு செய்துடுறேன், புரியுதா? நான் ஒரு தவறு செய்கிறேன், இறைவன்கிட்ட போய் சொல்றேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லிடுவாராம். அவர்கிட்ட போய் என்னுடைய குருவுக்கு எதிராக நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, இந்த பஞ்சாயத்துக்கு நான் வரல, நீ யார்கிட்டயே பேசிக்க பாறான்? குருகிட்டே பேசிக்க. ஈசனுக்கு இழைத்த குற்றம் சிவபெருமானுக்கு எதிராக நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு வாத்தியார்கிட்ட சொன்னா, வாத்தியார் சொல்லுவாராம், நீ போ நான் பார்த்துக்கிட்டேன், அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டேன்னு இருவாராம். இறைவன்கிட்ட போய், சாமி நான் எங்க குருவுக்கு எதிராக ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா என்ன சொல்லுவாராம்? நீ யார்கிட்டயே பேசிக்க, இந்த பஞ்சாயத்துக்கு யார் வரல, நான் வரல, மறந்துடாதீங்க. இது சைவத்தில் அடிப்படை விதி. ஈசனுக்கு இழைத்த குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும், தேசிகருக்கு இழைத்த குற்றம் குறவனே தீர்ப்பதன்றி பேசுவதென்னோ. திருவிளையாடல் புராணம் அது கதையே இருக்கு, நிறைய பெரிய பெரிய கதைகள் எல்லாம் இருக்கு. அதனால நம்முடைய சமய நெறியில இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடம் பாத்தீங்களா, என்ன சொன்னார்? நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டின். நந்தி அருள் நாட்டில் என்ன பண்ண போகுது? யார் வரணும்? சார் சார் பிரதமர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. நமக்கு அந்த திட்டம் எங்கிருந்து வரணும்? தாலுகா ஆபீஸ்லேருந்து வரும், அல்லது பஞ்சாயத்து ஆபீஸ்லேருந்து வரும், அல்லது பேங்க்லேருந்து வரும். உறுதியாக யார் தர முடியாது. அதே மீனிங் தான் இது. இப்போ திட்டத்தை அறிவித்தது பிரதமராக இருக்கலாம், நமக்கு வீட்டுக்கு சேர்றதுக்கு தாலுகா ஆபீஸ் வேணும், பஞ்சாயத்து ஆபீஸ் வேணும், லோக்கல் பேங்க் வேணும். அது மாதிரி குரு மூலமாக தான் நமக்கு இதெல்லாம் என்ன செய்யும், கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நந்தி அருளாவது என் செய்யும், நந்தி வழிகாட்ட. பார்த்தீங்களா, நந்தி வழிகாட்ட நான் இருந்தேன், இறைவன் வழிகாட்டினாரு, நான் இருக்கிறேன். மந்திரம் பெற்ற வழிமுறை, நாங்க மந்திரம் பெற்ற வழிமுறைகளை சொல்லுகிறோம். திரும்ப ஒரு யாரெல்லாம் திருமூலருக்கு பிறகு இருக்கிற மரபுகளை எல்லாம் சொல்ல போறாரு. என்கிட்ட படிச்சவங்க லிஸ்ட் எல்லாம் சொல்றேங்கிறார். யாரெல்லாம்னா, 1 மாலாங்கன். திருமூலர் என்கிட்ட படிச்சவங்க லிஸ்ட் எல்லாம் சொல்றேங்கிறார். திருமூலர் எவ்வளவு விவரமா அட்டண்டன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறார் பாருங்க. இல்லைன்னா எல்லாரும் நான் அவருக்கு சீடன்பா. இப்ப இருக்கிறவன் எல்லாம் சொல்லுவான், நான் ஒரு யாகாவா முனிவர்னு ஒருத்தர் இருந்தார், எனக்கு 5000 வயசு ஆகுதும்பா, ஒரு கிழவன் சென்னையில ஒருத்தர், திருநெல்வேலிக்கார ஒருத்தர், ஆளாளுக்கு சொல்லுவான், உண்டா இல்லையா? அதனால என்கிட்ட படிச்ச யூனிவர்சிட்டி அட்டண்டன்ஸ் சொல்றாரு. மாலாங்கன் படிச்சாரு. இந்திரன் உரையாசிரியர் சொன்னாரு, இந்திரன், சோமன், பிரம்மன், ருத்ரன்கிறதெல்லாம் கடவுள் பெயர் அல்ல. அந்த காலத்தில் மாணவர்கள் யார் பெயரை வச்சுக்கிடுவாங்களாம்? கடவுள் பெயரை வைத்துக் கொள்வார்களாம். அதற்காக இந்திரன் படித்தார், சோமன் படித்தார், சோமன்னா சந்திரன் படித்தார் என்று பொருள் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அந்த காலத்தில் மாணவர்கள் யார் பெயரை வைத்துக் கொள்வார்களாம்? இறைவன் பெயரை, ஏதோ ஒரு கடவுள் பெயரை வச்சுக்கிடுவாங்களாம். அதே மாதிரி இந்திரன் படிச்சாரு, சோமன் படிச்சாரு, பிரம்மன் படிச்சாரு, ருத்ரன் படிச்சாரு. கந்துரு காலாங்கி, கந்துரு காலாங்கிங்கிறது ஒரே பேரு. கந்துருங்கிறதுக்கு பொருள் எழுதினீங்கன்னா, கந்துருனா தரின்னு அர்த்தம். கந்துருனா கந்து உக மதக்கரியை தாயுமானவர் சொல்றார். கந்துனா விலங்குகளை கட்டுகின்ற தறி. கிராமங்களில் அந்த
தாவணி இருக்கலாம், மாட்டு தாவணி. மாடு கட்டுற இடத்துல ஒரு மரம் நட்டு இருப்பாங்க. எதை கட்டுறதுக்கு? கட்டித்தறி, கட்டுத்தறி, கட்டுத்தாரை. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு லாங்குவேஜ். அதில் கட்டுறதுக்கு வச்சிருப்பாங்க. அது அசையுமா? அசையும்னா மாட்டை எப்படி கட்ட முடியும்? அது மாதிரி யோகத்தில் இருந்ததுனால இவருக்கு என்ன பேர் வந்துட்டு? கந்துரு தரிம. அது மாடு கட்டுற குச்சி மாதிரியே இவருடைய அசையாம யோகத்தில் இருந்ததுனால அவருக்கு என்ன பேரு? ஆமா, கந்துரு காலாங்கி. கஞ்சமலை. நம்ம திருவாரூர் பக்கம் ஒரு இடத்துல கலை நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். கஞ்சமலை சித்தருடைய சிலை அந்த கோயிலில் பார்த்தோம். அங்கே கஞ்சமலை சித்தர் இருந்த பகுதின்னு சொன்னாங்க. அந்த குஞ்சிதபாதம் ஐயான்னு ஒருத்தர் கூட்டு போயிருந்தார். ஆதின குஞ்சிதபாதம் ஐயா அல்ல, இவர் வேற. சொல்லி பாருங்க, யாரெல்லாம் சொல்லுங்க. யாரெல்லாம் யாரெல்லாம் முதல்ல இருந்து சொல்லுங்க. மாலாங்கன் 1, இந்திரன் 2, சோமன் 3, பிரம்மன் 4, ருத்திரன் 5, காலாங்கி 6, கஞ்சமலை. கஞ்சமலை சித்தர்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்னிடத்தில் மந்திரம் பெற்றவர்கள். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? என்கிட்ட படிச்சாங்கன்னு சொல்லல, மந்திரம் பெற்றவர்கள்னாரு. அதனாலதான் அவர் நூலுக்கு என்ன பேரு? அது உரையாசிரியர் சொல்ற. அதனாலதான் இவர் நூலுக்கு என்ன பேரு? திருமந்திரம். மந்திரம் பெற்றவர்கள்னா நீங்க 5 எழுத்து உபதேசம் பெற்றவர்கள் பொருள் எடுத்துக்கூடாது. என்ன படித்தவர்கள்? திருமந்திரத்தை படித்தவர்கள் என்று பொருள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த நூலுக்கு திருமந்திரம்னு பேர் வர போறத எப்பவே சொல்றாரு? இப்பவே சொல்லிட்டார். மந்திரம் பெற்றவர்கள். இதற்கு தமிழ் இலக்கணத்துல எதிரது போற்றல்னு பேர். தமிழ்ல ஒரு கலை சொல் இருக்கு, எதிரது போற்றல். பின்னால வர்றத முன்பே சிறப்பித்து சொல்லுதல். தன் நூலுக்கு திருமந்திரம்ங்கிற பெயரை ஒரு ரகசியமா இப்பவே சொல்லிட்டார். அப்படிதான் எதிரது போற்றல் என்பதை இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இதுல 7 பேர் இவருடைய நேரடி மாணவர்கள். திருமூலருடைய நேரடி மாணவர்கள் எத்தனை பேரு? அவர் படிக்கும்போது ஒரு பட்டியல் கொடுத்தார், 8 பேரு. இதுல யாராவது ஒருத்தர் இடையில சேர்த்தீங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க. அவர் மரபை வேறு இடத்தில் இருந்து வளர்த்தனர். இந்த திருமூலருக்கு பிறகு இவங்க 7 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் திருமூலர் மரபை வளர்த்தார்கள். அதுல ஒரு நுட்பமான செய்தி என்னன்னா, இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டா மௌன குரு யாருக்கு குரு? தாயுமானவர் குரு. அந்த மௌன குரு எந்த மரபுல வந்ததா சொல்றாங்க? திருமூலர் மரபுல வந்ததா சொல்றாங்க. அப்ப 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி அந்த மரபு திருமூலர் வரை யார் வரைக்கும் வந்திருக்குது? மௌன குரு வரைக்கும் வந்து திருமூலர் வரைக்கும் வந்திருக்கு. திருமூலரை என்ன மரபு? தாயுமானவரை என்ன மரபு தான்? திருமூலர் மரபு அப்படின்னு உரையாசிரியர் அழகா சொல்றார். நம்ம தாயுமானவரையே எந்த மரபுல பார்க்கணும்? தாயுமானவருடைய அந்த மந்திரங்கள்ல திருமூலருடைய தாக்கம் இருக்கிறதை நாம் பார்க்கலாம் என்று பொருள். அதையெல்லாம் அழகா வரையறுத்து சொல்லியிருக்க. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. டாக்குமெண்ட் பண்றாரு, ஆவணப்படுத்துறாரு. இல்லைன்னா பிற்காலத்தில் என்ன செய்வாங்க? ஆளுக்கு உள்ள பேரை சேர்த்து விட்டுருவாங்க. அதனால இந்த 7 என் வழி அமைன்ட்டார். இந்த 7 பேர் யார் வழியில போயிட்டு இருக்கிறாங்க? என்னுடைய வழின்ட்டார். என் வழியாமே. என் வழி தனி வழி நீங்கல்ல. அதை எத்தனை வருஷத்துக்கு முந்தையே சொல்லியிருக்கிறார் பாருங்க. இப்ப தன்னுடைய வரலாறை சொல்ல போறார். தம் வரலாறு. நந்தி இணையடி நான்தலை மேற்கொண்டு புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றி செய்து அந்தி மதிபுனை அரணடி நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமும் செப்பலுற்றேனே. அதாவது இந்த நந்தி இணையடி நான் தலைமேல் கொண்டு ஸ்ரீகண்டருத்திரருடைய திருவடியை, நந்தி தேவருடைய திருவடியை எல்லாம் என்னுடைய தலைமையில் கொண்டு என்னுடைய புத்தியில பாத்தீங்களா தியானிக்கிறார். என்னுடைய புத்தியில வைத்து தியானம் செய்து போற்றி அந்தி மதிபுனை இரவில் வரக்கூடிய சந்திரனை புனைந்திருக்கின்ற அரணடியை நாள்தோறும் சிந்தை செய்து, அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேங்கிறாரு? ஆகமம் செப்பல் உற்றேனே. இந்த இடத்துல ரொம்ப கவனமா படிக்க சொல்றாங்க உரையாசிரியர்கள். அவர் சொல்ல மாட்டாரு இந்த இடத்துல கவனமா படிக்கலாம் சொல்ல மாட்டாரு. நாம கவனமா படிக்கணும். நான் ஆகமத்தை மொழிபெயர்த்தேன்னு சொன்னாரா? ஆகமத்தை சொல்றேன்னாரா? ஆகமத்தை சொல்றேன்னு தான் சொன்னார். ஆகமத்தை மொழிபெயர்க்கிறேன்னு என்ன செய்யல, சொல்லல. எனவே திருமந்திரம் ஆகமத்தின் மொழிபெயர்ப்பல்ல. ஆகமத்தில் இருக்கின்ற கருத்தை சொல்லுகின்ற இன்னொரு நூல் என்னது? திருமந்திரம். ஆகமத்தை அப்படியே மொழிபெயர்த்தார்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மொழிபெயர்த்தார்னா அவர் பெரிய ஞானியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமஸ்கிருத மொழி அறிவு இருந்தா போதும். டிரான்ஸ்லேட்டர், ஒன்லி டிரான்ஸ்லேட்டரா இருந்தா போதும். இது அப்படி கிடையாது.
ஆகமத்தில் இருக்கிறத உள்வாங்கி ஒரு மந்திரத்தை எத்தனை வருஷம் அனுபவிச்சு, ஒரு வருஷம் அனுபவித்து யோகா அபியாசம் செய்து மாணவர்களுக்கு சொல்லி பார்த்து அதுக்கு பிறகு அவர் அதை நூலா எழுதுறாரு. அதனால என்ன பொருள் புரிந்துவிடணும்? சிந்தை செய்து ஆகமும் செப்பலுற்றேனே. உரையாசிரியர் ஏன் திரும்ப சொல்றேன்னா, நான் சொல்லிக் கொண்டிருக்கிற உரையாசிரியர் அருணை வடிவேலு முதலியார். அவர் உரைக்கு மேல தமிழ்ல உரையே கிடையாது. நம்ம ஆதீன உரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய உரைகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று மாறாது. அருணை வடிவேல் முதலியார் உரையை தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், புரியுதா? அதுல அவர் சொல்றாரு, சிவாகமத்தை மொழிபெயர்த்தேன் என்று சொல்லவில்லை, அதன் பொருளை திரட்டி சொல்லியிருக்கிறார். திருமூலர் என்ன செய்யறாருன்னா, சிவாகமத்தை படிக்கிறார், அதன் பொருளை எல்லாம் திரட்டுறாரு, அதை என்ன செய்யறாரு, அனுபவிச்சு பார்க்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மந்திரத்தை வெளியே கொடுக்கிறாரு, ஒரு மந்திரத்தை மாணவருக்கு சொல்றாரு. மாணவர் அதை பிராக்டிஸ் பண்ணி அது ஓகேன்னு சொன்ன பிறகுதான் எதா எழுதுறாரு, நூலா எழுதுறாரு என்று அதில் பார்க்கிறோம். அடுத்து செப்பும் சிவாகமும் என்னும் அப்பெயர் பெற்றும், செப்பும் சிவாகம் என்னும் அப்பெயர் பெற்றும் அப்படி நெல்கும் அருள்நந்தி தாழ் பெற்று, தாழ் பெற்றுனா அருள் பெற்றுன்னு அர்த்தம். இந்த மந்திரத்திலையும் ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. தப்பிலா மன்றில், தப்பிலா மன்றில், தப்பிலான்னா குறையில்லாதன்னு எடுத்துக்கொள்ளும். மன்றில் தனிக்கூத்து கண்டபின் எத்தனை வருஷம் இருந்தேங்கிறாரு, 1 கோடி யுகம் இருந்தேங்கிறார். எவ்வளவு காலம் நான் இருந்தேன். ஆனா இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு நாள் இருந்ததா சொன்னோம்? அந்த இடத்தை பார்க்கணும். அந்த இடத்தை உரையாசிரியர் கவனிக்க சொல்றார். அந்த இடத்தில் உரையாசிரியர் சொன்னாரு, 1 கோடி என்பது பல என்று பொருள் எடுத்துக்கொள்ளணும். 1 கோடி என்பதற்கு என்ன பொருள்? பல ஆண்டுகள் அர்த்தம், அவ்வளவுதான். பல ஆண்டுகள் என்று அர்த்தம். ஒப்பில் என்றால் அது பொருள் எழுதிட்டோம். 7 கோடி என்பதற்கு பல நாள் பல ஆண்டுன்னு அர்த்தம். அந்த இடத்துல அவர் ஒரு சொன்னாரு, நம்மால் விட்டா திருமூலர் எத்தனை வருஷம் இருந்தாரும்பா, 1 கோடி வருஷம் இருந்தாருன்னு சொன்னாலும் சொல்லுவான்ட்டு திருமூலர் கவனமா அந்த உரையாசிரியர் சொல்றாரு. சேக்கிழார் எத்தனை வருஷம் இருந்ததான்னு சொல்றாரு, 3000 ஆண்டு தான் சேக்கிழார் சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். சேக்கிழார் 3000 வருடம் இருந்ததா சொல்றாரு. திருமூலருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, நான் 1 கோடி வருஷம் இருந்தேங்கிறாரு. அந்த 1 கோடிக்கு என்ன பொருள் எடுத்துக்கிடணும், பல ஆண்டுகள். இப்போ நம்ம வருஷம் முடிஞ்சிட்டுனா வருஷம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றோம். யுகாதின்னு ஒரு வார்த்தை நம்ம வழக்கத்தில் இருக்குது. யுகம்னா ஒரு யுகமா ஒரு வருஷமா? ஒரு வருடத்தை யுகம்னு சொல்ற பழக்கம் இருக்குதுல்ல, அதுல நீங்க இதுல இணைச்சு படிக்கணும், புரியுதா? அப்படியானால் 1 கோடி யுகம் என்பதற்கு நீங்க வேற வேற பொருள் எல்லாம் எடுக்கிறதுக்கு இங்க இடம் இருக்குது. ஒரு வருடம் முடிந்தா ஒரு யுகம் முடிந்ததுன்னு நம்ம பொருள்ல சொல்லல. யுகாதினா ஒரு வருடம் 12 மாசம் முடிந்ததை ஒரு யுகமே முடிஞ்சதுங்கிறோம். அதனால இதுல வேறு வேறு பொருள் எடுக்க இடம் இருக்கிறது. திருமூலர் நான் 1 கோடி வருடம் இருந்தேன்னு சொன்னாலும் சேக்கிழார் எத்தனை வருஷம் தான் சொன்னாரு, 3000 வருஷம் தான் சொன்னாரு. அதுல அப்போ அங்கேயும் ஒரு கேள்வி வரும், மந்திரம் எழுதினதுக்கு முன்பு இருந்த வயசுன்னு கேட்கக்கூடாது. திருமூலர் மூலன் உடம்புக்கு போனதுலேருந்து தான் கணக்கு. அவர் பிறந்து வளர்ந்த வருஷங்கள் எல்லாம் கணக்கு கிடையாது. யார் உடம்புக்கு போனதுலேருந்து கணக்கு, மூலன் உடம்புல போனதுலேருந்து 3000 வருஷம் என்று சேக்கிழார் சொல்வதை இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பெற்றமும் ஆணும் அழுவும் பிரிவற்ற இந்த மந்திரம் இவங்க 10வது மந்திரமா சொல்றாங்க. திருமந்திரத்தில் இந்த மந்திரம் இடம் மாறி இருக்கும். பதிப்பிக்கிறவங்க இடம் மாத்தி மாத்தி பதிப்பிச்சிருப்பாங்க. இந்த மந்திரம் சில நூல்களில் முன்னால் இருக்கும், சில நூல்களில் பின்னால் இருக்கும். பெற்றமும் ஆணும் அழுவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனை, கற்பனைனா உபதேசம்னு அர்த்தம். கற்பனை என்ற சொல்லுக்கு உபதேசம் என்று பொருள். கல்விங்கிறதே எதிலிருந்து தான் வருது, கற்பனைங்கிறதுல தான் வருது. நாம கற்பனைங்கிறதுக்கு நாம ஒரு பொருள் எடுத்துட்டோம், அதுக்கு அவங்க பொறுப்பு கிடையாது. கல்விங்கிறதுக்கு நாம என்ன பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், கற்பனைங்கிறதுக்கு நாம என்ன பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், கற்பனை பண்றது. சைவர்களே கற்பனை சைவர்கள் ஒரு சைவர்கள் இருக்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவன் நம்மளா கற்பனை பண்ணிடுவான், எல்லாம்
அதாவது யோகம் ஞானம் எல்லாம் முடித்ததா நம்மாலே ஒரு கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பேரு? கற்பனை செய்வர்கள். புரியுதா? அதாவது எல்லாமே ஏனுங்க ஏதாவது படிங்கன்னா அது நான் ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கே ஏண்டா பேசணும்னு ஆயிரும். கற்பனை கடந்த ஜோதி. கற்பனைனா உபதேசம்னு அர்த்தம். கல்விங்கிறதே இந்த கற்பனைங்கிறதுல இருந்து தான் வருது. கற்புங்கிறதே இதுல இருந்து தான் வருது. கற்புனா கற்பிக்கப்படுவது. கற்பு, கற்பனை, கல்வி ஒரே மீனிங் தான். பெற்றமும் ஆனும் அழுவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனை ஆகும் சராசரத்து அற்றம் நல்கி அடியேன். அற்றம்னா ரகசியம்னு அர்த்தம். அற்றம் என்ற சொல்லுக்கு ரகசியம் என்று பொருள். மறைபொருள் அல்லது ரகசியம். அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே. எனக்கு என்ன தீட்சை கொடுத்தார்? திருவடி தீட்சை கொடுத்தாருங்கிற. அதாவது நேற்று ஊத்தங்கரைங்கிற ஊர்ல சித்தாந்த ஆசிரியராக இருக்கிற நம்ம நண்பர் ஒருத்தர், அவரு வகுப்புல கேட்டார்ல, வகரத்துக்கு நடராஜரதுல ஒரு இடத்துல கையை காட்டு, கை குறிப்பிட்டிருக்கும். தூக்கிய திருவடியை காட்டுகின்ற கையில வகரத்தை எழுதி காட்டியிருப்பாங்க ஒரு நடராஜர் படத்துல. 33வது மந்திரம் அதுல காட்டுவாங்க. அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, திருவடியை தானே அருளுக்கு காட்டணும், எதை காட்டுறாங்க? கையை காட்டுறாங்களே எப்படி? அவர் என்ன கேட்கிறாருன்னா, அச்சடித்தலே பிழை இருக்கான்னு கேட்கிறார். எதுல? எந்த நூல்ல? உண்மை விளக்கத்துல பிழை இருக்குதா அப்படி கேட்கிறார். உடனே நான் அப்ப அதுக்கு தான் நான் திருமுறையை சொல்லுங்க. நான் சொன்னேன், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் விளையினா கை காப்பாத்தலையா? கைதர வல்ல கடவுள் போற்றின்னு கைய சொல்லலையா? அதே மாதிரி திருக்குறிப்பு தொண்டநாயனார கைதான காப்பாத்துது. திருவடிக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை நம்ம எதுக்கும் கொடுக்கணும். ஸ்பரிச தீட்சைன்னு பேரு. என்ன தீட்சை? ஸ்பரிச தீட்சை. தீக்கை கொடுக்கும் போது ஏன் தர்ப்பையை வச்சு தொடுறாங்கன்னா அது ஸ்பரிச தீட்சை. தர்ப்பையை வச்சு தொடுறது குரு தன் கையை வைப்பதற்கு சமம். கையை வைக்க வேண்டாங்கிறதுக்காக என்ன வைக்கிறோம்? தர்ப்பை வைக்க. தர்ப்பை மூலமா அவர் தொடுறார், தலையை தொடுறாரு, அந்த புனிதப்படுத்த வேண்டிய இடங்களை தொடுகிறார். அப்போ அந்த உயிர் புனிதமாகுது, அங்க சுத்தி ஆகிறது. திருநீர் கொடுக்கிறாரு, எது சுத்தி ஆகுது? ஆன்ம சுத்தி ஆகுது. அதுக்கு பிறகு உபதேசம் பண்றார். குரு உபதேசம் அதற்கு பிறகு நிகழ்கிறது. அதையெல்லாம் அடியேன் சிரத்தினின் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே. இடபவாகனும் மான் மழு இதெல்லாம் உடைய இறைவன் குருவாக எனக்கு உபதேசித்து இயங்குகின்ற உயிர் நிலைத்திணை இயங்குதிணை எல்லாம் இருக்கக்கூடிய இந்த உயிர் உலகத்தில் எனக்கு உபதேசம் கொடுத்த பிறகு என்னுடைய சிரத்தில் என்ன தீட்சை கொடுத்தார்? திருவடி தீட்சை கொடுத்தார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அடுத்த பகுதிக்கு நம்ம அடுத்த தேவார பகுதிக்கு போக போறோம். தலம் திருச்சிவபுரம். சாமி சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆமா 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 ஆமா. எல்லாரையும் உட்கார சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் எல்லாமே செய்ய மாட்டாங்க. எல்லாரையும் உட்கார சொல்ல மாட்டாங்க. ஆமா தெரியும். ஆமா ஞானிகளுக்கு தெரியும். இப்ப நாங்க இது சம்பந்தமா எங்க குரு கிட்ட பேசணும், நம்ம குருநாதர்கிட்ட. அப்போ நாங்க விசாரிச்ச அளவுல இவருக்கு இந்த மந்திரம்னு எப்படி முடிவு பண்றீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என் முன்னால உட்காரும்போது அவங்க கண்ணு அசைகிறதுலேயே எந்த மந்திரங்கிறது தெரியும். உங்க கண்ணினுடைய அசைவிலேயே நீங்க உங்களுடைய தேடுதல் எதுலங்கிறது எதுல தெரிஞ்சிடும். ஆமா, ஏடிஎம் கார்டா கண்ணுல தெரிஞ்சாலும் தெரியும், 500 ரூபா நோட்டா தெரிஞ்சாலும் தெரியும். கண்ணுல சிவலிங்க காலத்தியான் அவன் என், அதுக்கு கூட பிரமாணம் சொல்லியாச்சு. காலத்தியான் அவன் என். உங்க கண்ணுல சாமி தெரியணும், ஆனா ஏடிஎம் சென்டரா தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? எப்படி அந்த இது கேமரா தானே, கேமரால பழைய பதிவு இருக்குல்ல சார், அதை நகர்த்தி பார்த்தா எல்லாம் தெரியுது. புரியுதா? செல்ல டச் ஸ்கிரீன் பண்ணா எல்லாம் வர்ற மாதிரி உங்க கண்ணுல என்னெல்லாம் பதிவாயிருக்கு எல்லாம் குருவுக்கு அவரு இந்த கண் அசைவிலே கண்டுபிடிச்சு. இந்த நம்ம திருமடத்துல ஒரு அறிவிப்பு விடுவாங்க அடிக்கடி, நான் கேட்டிருக்கிறேன்.
சிலர் என்ன செய்வாங்கன்னா ருத்ராட்ச மாலையை வாங்கிட்டு போய் சன்னிதானம் கிட்ட கொடுத்து வாங்குற ஒரு ஆசைப்படுவாங்க. ஆனா மடத்துல நான் பல தடவை அறிவிச்சு கேட்டிருக்கிறேன், சித்தாந்த மாநாடுகளில் பல முறை அறிவிச்சு கேட்டிருக்கிறேன். நீங்கள் மாலையை சன்னிதானம் இடத்தில் கொடுத்து வாங்க வேண்டும் என்றால் கொடுத்து வாங்கலாம். ஆனால் கழுத்தில் போட சொல்லுவாங்க, சாமிகிட்ட கொடுத்துட்டு கழுத்தில் போட சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாலையை வாங்கி அவர் மீண்டும் உங்கள் கையில் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கழுத்தில் அணிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அந்த ஒரு வினாடியில் முடிவு செய்யப்படுகிறது. நீங்க திரும்ப சாமி கிட்ட கழுத்தில் போடுங்கன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நீ மாலை கொடுத்தாலே கழுத்தில் போடுன்னு தான் அர்த்தம். ஆனால் உனக்கு மாலை போட தகுதி இல்லைன்னா போட்டு விட மாட்டார். நீ திரும்ப சாமி கழுத்தில் போடுங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு மைக்கில் நம்ம டைரக்டர் அறிவிச்சு நான் பல முறை கேட்டிருக்கேன். நான் அதே மாதிரி சாமி வாங்கிட்டு கழுத்தில் போட்டதையும் பார்த்துருக்கிறேன், கையில் கொடுத்ததையும் பார்த்துருக்கேன். புரியுதா? ஆமா. ம் 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 மாறுறாங்க. ம் 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 சொல்றாரா? ம் அதே மந்திரம். ம் ம் நினைச்சுட்டு இருக்கலாம். அதுதான் அதுதான் அதுதான். பாத்தீங்களா, சொல்ல மாட்டாரா? ஆமா ஆமா. அப்ப அதை வாங்கிக்கிடணும். அதேன்னா அப்போ நமக்கு அதுதான் எழுதியிருக்குது. இப்போ சைவத்தில் சிலர் நினைக்கிறாங்க, அதாவது எனக்கு நமச்சிவாய உபதேசம் குரு பண்ணிட்டாரு, அடுத்த வருஷம் சிவாய நம, அதுக்கடுத்த வருஷம் சிவய, இப்படி பயணிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மாணிக்கவாசகருடைய ஒரு திருவாசகத்தை யாரும் நினைக்க மாட்டாங்க. நானேயோ தவம் செய்தேன், நான் தவம் செஞ்சேங்கிறார். நம்ம தவம் செய்யாமலே மந்திரத்தை தேடுறோம். புரியுதா? முதல்ல தவம் மந்திரம் வாங்குறதுக்கு முன்பு என்ன பண்ணணும்? தவம் செய்யணும். தவம் செய்யறதுன்னா திருக்கோயில் வழிபாடு, சிவ வழிபாடு, யோகம்.